ஆக்டிவ் டைரக்டரி ஃபண்டமெண்டல்ஸ் ஓகேவா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூசர் அண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட் ஓகே அண்ட் ஆக்டிவ் டைரக்டரினா என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக நான் இப்போ சொல்லிடுறேன். ஹவு டு கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் தௌசண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி லாகின்ஸ்? ஒரு கம்பெனியில் 2000 ஆர் 4000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். கரெக்டா? ஸோ அது வந்து லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்களோட பேக்கேஜ் என்ன ஆக்சஸ் வந்து நம்ம கொடுக்கறதா இருக்கட்டும். ஓகே. ஏன்னா வந்து மைக்ரோசாஃப்ட்ல நம்ம நிறைய ஆக்சஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு ஒரு ஐடிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் வந்து அசைன் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ரோல்ஸால பாஸ்வேர்டு மட்டும் தான் ரீசெட் பண்ண முடியும். இந்த ரோலால வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட் அட்மின் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியும். என்ன ஆக்சஸ் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னா அந்தந்த ஐடிக்கு நம்ம என்னென்ன ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஓகே. அவ்வளோதான். சிம்பிள். இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டா நான் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறேன். அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு பாலிசி போட போறேன். அவ்வளோதான். ஸோ ஒரு பாலிசி நம்ம ரைட் பண்ணும்போதே, அந்த குரூப்ல இருக்கிற எந்த மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்லன்னா நான் புதுசா அந்த குரூப் உள்ள ஏதாவது ஒரு ஐடியா நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் சேர்த்து அந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி. இது வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரோல்ஸ். ஓகே. அதாவது ஆக்சஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ். ஸோ இந்த மூணுத்தையுமே சென்ட்ரலைஸ்டா ஒரே டூல்ல யூஸ் பண்ண முடியும். அந்த டூல் பேர் தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி. யூசர்ஸ் அப்படின்னா இந்த ஒரு யூசர் மட்டும் கிடையாது. ஸோ இதுல வந்து ஒரு 4000 யூசர்ஸ் இருக்காங்க. ஓகே. அண்ட் இது வந்து கம்ப்யூட்டர்ஸ்னா இங்க ஒரு 5000 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஆக்சஸ்னா இந்த கம்ப்யூட்டர் பிளஸ் இந்த யூசர்ஸ். ஓகே. இந்த 2000 பிளஸ் 5000 இந்த 7000 கவுண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ரோலா இருக்கட்டும், எந்த பெர்மிஷனா இருக்கட்டும். ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இண்டிவிஜுவலா போய் அத்தனை 1000 மெம்பர்ஸ் கிட்டயும் நான் போய் பேச தேவையில்ல. ஓகே. ஜஸ்ட் ஒரு குரூப் கிரியேட் பண்ண போறேன். அந்த குரூப்புக்குன்னு ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசிக்காக நம்ம இது பண்ண போறோம். ஆக்டிவ் டைரக்டரி. ஓகே. அப்புறமா அது வந்து ஆக்சுவலா அந்த ஆக்டிவ் டைரக்டரினா எதுக்கு அப்படின்னு இந்த ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த ஸ்லைடுக்கும் அதே அர்த்தம் தான். ஓகே. சென்ட்ரலி மேனேஜ்ட். ஓகே. ஸோ எந்த ஒரு இதுவா இருக்கட்டும், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குரூப், அந்த குரூப்புக்கு ஒரு பாலிசி. இப்போ நம்மளோட டீம் இருக்குல்ல, நம்மளோட டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம்? 5 பேர். ஸோ 5 பேர்ல வந்து இப்போ நான் திலீப்புக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்க போறேன். அண்ட் வந்து அதே ஆக்சஸ நான் வந்து மத்த 3 பேருக்கு கொடுக்க போறேன். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சினாரியோல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுவேன். அந்த குரூப்புக்கு நான் ஒரு பாலிசி போடுவேன். ஓகே. ஸோ என்ன பாலிசி அப்படின்னா, ஸோ இந்த குரூப்ல நான் வந்து திலீப்பை ஆட் பண்ண போறேன். அண்ட் திலீப்புக்கு வந்து 2 லைசன்ஸ் கொடுக்க போறேன். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட்ல பிரீமியம் லைசன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே. அதுதான் வந்து இருக்கிறதுலயே வந்து டாப் மோஸ்ட் லைசன்ஸ். ஸோ அந்த பிரீமியம் லைசன்ஸ் என்ன அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜே வந்து பாத்தீங்கன்னா 1.5 டிபி வரும். ஸோ இந்த ரேஞ்ச்ல நம்ம வந்து இருக்கிற லைசன்ஸை வந்து எல்லாருக்குமே கொடுக்க போறோம். அதுதான் ஆல்ரெடி திலீப்புக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ திலீப் எந்த குரூப்ல இருக்காரோ அந்த குரூப்ல ஆக்சஸ் வந்து எல்லாருக்குமே வந்துடணும். இப்படிதான் நான் வந்து பாலிசி ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கிரியேட் பண்ண குரூப்ல இப்போ நான் வந்து சுஜாதா ஆர் வந்து அர்ஷத் ஓகே அண்ட் அலெக்ஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே நான் வந்து அதே குரூப்ல நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு லைசன்ஸும் அசைன் பண்ண வேணாம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த லைசன்ஸ் வந்து அசைன் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் அந்த கிரியேட் பண்ண குரூப்க்கு வந்து பாலிசி போடுவோம். அந்த பாலிசி போட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பேக் எண்ட்ல நடக்கும். நம்ம போயிட்டு ஒரு ஒரு வாட்டி செக் பண்ண தேவையில்ல. பாலிசின்னு ஒன்று போட்டீங்க ஒரு குரூப்புக்கு அப்படின்னா, அந்த குரூப்ல நீங்க யார ஆட் பண்றீங்களோ, அந்த குரூப் உள்ள இருக்கிற ஒருத்தருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அது எல்லாருக்குமே இருக்கும். ஓகே. சிம்பிள். இப்போ டொமைன் கண்ட்ரோலர். டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன? ஸோ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னா ஒரு கம்பெனில ஓகே நம்ம மெயினா யூஸ் பண்ற ஒரு டூல்ன்றத விட அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வர் மாதிரி. இந்த சர்வர் இருக்கு இல்லையா, இந்த டொமைன் கண்ட்ரோலர் இதோட ஒர்க் என்ன அப்படின்னா அத்தன்டிகேஷன் அண்ட் அத்தாரைசேஷன். அத்தன்டிகேஷனுக்கும் அத்தாரைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அத்தன்டிகேஷன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஓகேவா, இப்போ குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லும்போது
திலீப், ஓகே, அலெக்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம டீம்ல இருக்க மெம்பர்ஸ் மட்டுமே நீங்க எப்பவுமே எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாரோட நேம்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ 5 பேர் இருக்கீங்க. 5 பேருக்கும் வேற வேற பேரு. ஓகே. அண்ட் 5 பேருக்குமே ஒரு யூசர் ஐடி இருக்கும். அண்ட் 5 பேருமே ஒரு பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இவ்வளோ டிஃபரன்ஸும் கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும்? ஸோ கம்ப்யூட்டர் வந்து உங்களோட ஆக்சஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ திலீப் வந்து அவரோட பாஸ்வேர்டை போட்டு உள்ள போனா மட்டும்தான் அவரால அந்த குரூப்ப ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல அவருக்கு வந்து ஒரு ஒரு டூல் உள்ள போறாருன்னா அவருக்கான பெர்மிஷன் இருக்கும். அண்ட் அத்தாரைசேஷன் அப்படின்னா இப்போ திலீப்புக்கு வந்து 2 ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஆனா அர்ஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். திலீப்புக்கு என்ன ஆக்சஸ் அப்படின்னா, ஒண்ணு அவரால ஆம், ஒரு கேமை வந்து ஓபன் பண்ண முடியும். அண்ட் அந்த கேம் உள்ள போனதுக்கு அப்புறமா அவரோட யூசர் ஐடி யூஸ் பண்ணி விளையாட முடியும். ஓகே. இந்த 2 பெர்மிஷன் வந்து அசைன் பண்ணியிருக்கோம் ஒரு ரோலா. ஓகே. ஸோ திலீப் வந்து எப்போ வேணாலும் உள்ள வந்து அவரோட ஐடி யூஸ் பண்ணி இந்த கேமை ஓபன் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமை ஓபன் பண்ணோடனே அதுல வந்து அவருக்கு விளையாடுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அர்ஷத்துக்கு வந்து அந்த கேம் விளையாடுறதுக்கும் பெர்மிஷன் இருக்கு. பிளஸ் அடிஷ்னலா இன்னொரு கேமை உருவாக்குறதுக்கும் உள்ள வந்து அவருக்கு பெர்மிஷன் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அடிஷ்னலா ஒரு ரோல் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 பேரும் அவங்க யூசர் ஐடி யூஸ் பண்ண முடியும். எதுக்கு? இந்த கேம் உள்ள வர்றதுக்கு. ஓகே. 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேரும் வந்து என்ன பண்றாங்க, அந்த கேம விளையாட ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேராலயும் விளையாட முடியுது. ஓகே. ஏன்னா 2 பேருக்குமே அந்த அத்தாரைசேஷன் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ 3வது என்ன பண்றாங்க, அ ஒரு கேம வந்து அதாவது புது கேம உருவாக்க ட்ரை பண்றாங்க. ஓகேவா? டிஃபரெண்ட் டேப்லன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அர்ஷதால கிரியேட் பண்ண முடியும். ஓகே. மத்த யாராலயுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, அத கிரியேட் பண்றதுக்கான அத்தாரைசேஷன் வந்து அவருக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அத்தென்டிகேஷன் அண்ட் அத்தாரைசேஷனுக்கு டிஃபரன்ஸ். ஸோ அத்தென்டிகேஷன் அப்படின்னா உங்களோட ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? அத வந்து கம்ப்யூட்டர் ஞாபகம் வச்சிருக்கும். நீங்க உங்களோட ஐடென்டிட்டிய கரெக்ட்டா காமிச்சா மட்டும் தான் உங்கள கம்ப்யூட்டர் அலோவ் பண்ணும். அத்தாரைசேஷன்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன அசைன் ஆயிருக்கோ அத மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். ஓகே. இப்போ இது வந்து லைவ் டெமோன்னு இருக்கா? ஓகே. ஸோ இந்த இந்த அப்ளிகேஷன் வந்து இப்ப நம்ம சிஸ்டம்ல இல்ல. ஓகே. நம்ம கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல எப்படி ஆக்டிவ் டைரக்டரி வந்து இன்ஸ்டால் பண்ணி, ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரின்றது வந்து ஒரு டூல் மாரி. அது நார்மலா எல்லா கம்ப்யூட்டர்லயும் இருக்காது. நம்ம தான் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அந்த டூல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி நம்ம வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவோம் அண்ட் எப்படி பாலிசி அசைன் பண்ணுவோம். ஓகே. அடிஷ்னலா எப்படி வந்து அந்த ஓயூஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணுவோன்ற எல்லா கான்செப்ட்டுமே சொல்லிடுறேன். ஜஸ்ட் நம்ம பிராக்டிஸ் மட்டும் தான் அப்ப பண்ண போறோம். ஒரு டொமைன் நேம் அப்படின்னா இப்ப டொமைன் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ டொமைன் கண்ட்ரோலர் அப்படின்னா என்ன? உங்களோட டொமைன் அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு டூல் தான் வந்து டொமைன் கண்ட்ரோலர். ஸோ நம்மளோட வெப்டெக் அகாடமி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமைன் தான். வெப்டெக் அகாடமின்றது வந்து கம்பெனியோட பேரு. அந்த கம்பெனில எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்களோ, ஓகே, எவ்வளவு பேர் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து வெப்டெக் அகாடமி டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறாங்க. கரெக்டா? சாரி, டாட் இன் நினைக்கிறேன். ஸோ டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுக்குறோம். ஸோ அந்த ஐடி எல்லாமே வந்து ஏன் கடைசியில் வந்து வெப்டெக் அகாடமி டாட் இன் அப்படின்னு வருதுன்னா, நீங்கள் அந்த ஐடியை யூஸ் பண்ணி எது பண்ணாலும் சரி, அண்ட் அந்த ஐடியை வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம டொமைன் கூட ஒரு கனெக்டிவிட்டிலேயே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து டொமைனுக்குள்ள அந்த நேம் எடுத்துட்டு வர்றது. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ். ஸோ யூசர்ஸ் அப்படின்னும் போது நான் சொல்ற மாதிரி ஒரு 2000, 5000, 7000 எம்ப்ளாயி கவுண்ட்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இண்டிவிஜுவலா ஒருத்தரா போய் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து தாம்பரம், ஓகே, ஆர் வந்து திருநெல்வேலி, இப்ப வெளியூர்ல இருக்கவங்க எல்லாரும் ஓகே. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 to 15 சிட்டிஸ் இருக்கு. ஓகே. அண்ட் அத்தனை சிட்டிஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 கவுண்ட்ஸ் இல்ல 100 கவுண்ட்ஸ்ல வந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய நம்மளால வந்து போய் மானிட்டர் பண்ண முடியாது. ஓகே. அது ஒருத்தரா கால் பண்ணி நம்ம மானிட்டர் பண்ண முடியாது. பட் ஆனா
நம்ம ஒரு குரூப்பா டொமைன் நேம் வந்து அவங்களுக்கு குடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட பேர் டிஃபரெண்ட் தான். ஓகே. ஸோ திலீப், அலெக்ஸ், ஓகே சுஜாதா அந்த மாரி நேம்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்கும் குடுக்க போற ஐடியில பின்னாடி இருக்கிற டொமைன் நேம் வந்து ஒண்ணு தான். கரெக்ட்டா? ஸோ திலீப் அட் அம் வெப் அகாடமி டாட் இன். ஓகே. ஸோ எல்லாருக்கும் வந்து அந்த பின்னாடி இருக்கிற அந்த டொமைன் வந்துரும். ஸோ அந்த டொமைன் சேமா இருக்கு அப்படின்னா, அது சென்ட்ரலைஸ்டு தானே. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ஆர் வந்து அவங்க அத யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்றது வந்து காமன். ஸோ இந்த 5 பேராலயும் ஒரு டீம்ஸ் மீட்டிங்ல அவங்களோட ஐடியா குடுத்து உள்ள வராங்க அப்படின்னா, 5 பேருக்கும் என்ன லைசென்ஸ் இருக்கோ, பேசிக் லைசென்ஸ் என்ன குடுக்குறோமோ அதுதான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த 5 பேராலயும் டீம்ஸ் மீட்டிங் ஜாயின் பண்ண முடியுமா? இந்த ஐடி யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டா, பண்ண முடியும். ஏன்னா டீம்ஸுக்கு அதுல லைசென்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டா மேனேஜ் பண்றோம். ஓகே. உங்க நேம்ஸ மட்டும் எடுத்துட்டு போய் நம்ம அதுல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு டைரக்ட்டா எல்லாருக்குமே சேம் லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் குடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன். நீங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. 5 பேர்கிட்டயும் இப்ப ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. அந்த 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 5 கம்ப்யூட்டருமே வந்து சேமா ஒர்க் ஆகணும். ஒருத்தர் வந்து வேற வேற லேப்டாப் வச்சிருப்பீங்க கரெக்ட்டா? ஸோ வந்து மேக் ஓஎஸ் இருக்கலாம். ஓகே. மேக் லேப்டாப் இருக்கலாம். இல்ல வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த கம்ப்யூட்டரும் நீங்க வந்து டிஃபரெண்ட் ஓஎஸ்ல யூஸ் பண்ணாலுமே, இப்போ ஒரு குரூப்ப நான் கிரியேட் பண்ணிட்டு, அந்த கம்ப்யூட்டருக்குன்னு நான் ஒரு ஆக்சஸ் குடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சேம் லெவல் ஆஃப் ஆத்தரைசேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் தான் அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு இருக்கும். ஓகே. எப்படி உங்களோட யூசர் நேம்ஸ நான் கிரியேட் பண்ணி ஒரு குரூப்ல அசைன் பண்ணும்போது, உங்க எல்லாருக்கும் சேம் லைசென்ஸ் தான் இருக்கும். சேம் ஆக்சஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றேனோ, இப்ப அதே மாரி நான் ஒரு கம்ப்யூட்டரும் வந்து உங்க டொமைன் உள்ள ஆட் பண்ணிட்டேன். ஓகே. அப்டின்னா, அந்த கம்ப்யூட்டருக்கும் வந்து ஒரே ஆக்சஸ் தான் இருக்கும். ஸோ அமேசான் உள்ள போக்கூடாது. ஓகே. ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ் அப்டி அதான் எந்த கம்ப்யூட்டரும் வந்து வொர்க்கிங் டைம்ல வந்து Amazon.com போட்டு, உள்ள போயிட்டு Amazonல இருக்க அந்த வியூஸ்லாம் பாத்துன்னு இருக்க போறாங்க. அதெல்லாம் பாக்கக்கூடாது. Flipkart உள்ள போக்கூடாது. அண்ட் வந்து எதுவும் வந்து படம்லாம் பாக்க போறாங்க. இல்ல பாட்டெல்லாம் கேட்க போறாங்க. Spotify உள்ளலாம் போக்கூடாது. அப்டின்னு சொல்ட்டு ஒரு செட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓகே. எல்லாமே நான் வந்து ஒரு பாலிசியா போட்டு வைக்கிறேன் ஒரு ஓயூல அப்டின்னா, ஸோ அந்த கம்ப்யூட்டர்ஸ் எது எதெல்லாம் நான் வந்து அந்த டொமைன் உள்ள வச்சிருக்கனோ, அந்த குரூப்ல இருக்க கம்ப்யூட்டர்ஸால அது உள்ளலாம் போ முடியாது. ஸோ நாட் ஒன்லி ஆத்தரைசேஷன் ஆர் ஆத்தென்டிகேஷன் ஓகே. ஈவன் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஒரு 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 வெப்சைட் உள்ள போறத ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஓகே. ஸோ இந்த டொமைன் யூசர்ஸால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, துபாய்க்கு போனா ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து இந்தியால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. நம்ப கண்ட்ரி உள்ள இருந்து ஒர்க் பண்ற வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நம்மகிட்ட வந்து ப்ரியரா எதுவுமே சொல்லாம கொள்ளாம, அவங்களுக்கு ஒரு ஏதோ ஃபங்ஷன் ஆர் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகாம டைரக்ட்டா வந்து யுஏஇ அங்க போறாங்க, துபாய்க்கு போறாங்க அப்டின்னா, ஸோ துபாய்ல போயிட்டு அவங்க ஆன் பண்ணி ஒர்க் பண்ணும்போது, அவங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆவாது. ஏன் ஒர்க் ஆவாது அப்டின்னா, இது ஒண்ணுமே இல்ல. ஜஸ்ட் அந்த குரூப் உள்ள நம்ம வந்து ஒரு பாலிசி போட்டிருப்போம். ஓகேவா? எந்த மாரி பாலிசி அப்டின்னா, ஆ இந்த இந்த குறிப்பிட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளோட டொமைன் உள்ள தான் இருக்கணும். அண்ட் அந்த டொமைன் உள்ள இருக்கிற யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ லொகேஷன் இந்தியா உள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியணும். ஸோ இந்தியாவ தாண்டி நம்ம வேற ஏதாவது லொகேஷன்ல போய் அவங்க ஒர்க் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அந்தந்த சைட்ஸ் எதுவுமே வந்து ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி போடுவோம். ஸோ இந்த சீன்ல நம்ம வந்து பாலிசி போட்டோம் அப்படின்னா, அந்தந்த யூசர்ஸால அங்க போய் ஒர்க்கே பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் 2த்தையுமே நம்ம வந்து அந்த குரூப் கிரியேட் பண்ணி நம்ம வந்து மேனேஜ் பண்றது. இப்போ ஓயூனா என்ன? அப்படின்றத பார்க்கலாம். ஓயூனா ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ ஓயூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னா என்ன? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நெறைய குரூப்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா ஒரு குரூப்புக்கும் என்னென்ன பாலிசி இருக்கணும், ஸோ என்னென்ன ஆக்சஸ் இருக்கணும்ன்றத நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரினா என்னன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் என்னன்னா, ஒரு யூசர்ஸா இருக்கட்டும், கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான அத்தன்டிகேஷன குடுக்கணும் அண்ட் அத்தாரைசேஷன குடுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஓயூ அப்படின்றது, ஓயூல எத்தன குரூப் வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்தந்த குரூப்ல என்னென்ன அத்தரைசேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் பாலிசிஸ் நீங்க குடுக்க போறீங்க
அப்படின்றத குரூப் வைஸ் நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 4 குரூப் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அந்த 4 குரூப்புக்கு தனித்தனி பேர் வைக்க போறோம். என்னன்னா, நீங்க சொன்ன மாரி ஹெச்ஆர் டீம், ஃபினான்ஸ் டீம், ஓகே, ஐடி டீம் அண்ட் வந்து அட்மின் டீம்னு வச்சுக்கோங்க. ஓகே, 4 டீம். ஸோ இந்த 4 டீம்ல அட்மின் டீம்ல மட்டும் தான் கேமராலாம் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த கேமரா ஆக்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் ஓயூல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து பேசிக்காவே வந்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அந்த பாலிசிய ரைட் பண்றோம். அண்ட் அட் தி சேம் டைம் மத்த 3 குரூப் இருக்கு இல்லையா? அந்த 3 குரூப்புக்கு என்ன பண்றோம்னா, இவங்க யாராலயுமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆர் கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிசி ரைட் பண்றோம். அண்ட் செகண்டு, இப்போ ஒரு ஐடி டீம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால எந்த சர்வர வேணா எடுக்க முடியணும். கரெக்ட்டா? ஸோ எந்த VLAN-ஆ இருந்தாலும் அவங்களுக்கு ஆக்சஸபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலிசி ரைட் பண்றோம். அதுவே மத்த 3 டீம் இருக்குல்ல, ஹெச்ஆர் டீம் அண்ட் ஃபினான்ஸ் டீம்லாம் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு என்ன VLAN இருக்கோ, என்ன நெட்வொர்க்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து குடுத்து ஒரு கிரைட்டீரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த VLAN மட்டும் தான் அவங்களுக்கு ஒர்க் ஆகணும். மத்த எந்த VLAN-லயும் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு பாலிசி போடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட ஆக்சஸ மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ கிரியேட் பண்றோம் பாத்தீங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியோட ஒர்க்கு. அண்ட் இப்படிதான் வந்து செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, அந்த செப்பரேஷனுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓயூ. ஸோ இப்போ ஒரு ஓயூ ஸ்ட்ரக்சர். ஓகே, இது ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுருங்க. சிம்பிள், அதே தான் நம்ம சொன்னது. வெப்டெக் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைல்ல இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி யார் வேணா எப்படி வேணா பிரிக்க முடியும். ஸோ இதுல ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு தனியா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்குன்னு என்னென்ன ரைட்ஸ் இருக்கும் இதுல அப்படின்னா, எல்லாருக்கும் காமனா வந்து உங்களோட டொமைன் நேமோட ஐடி கொடுத்துருவாங்க. கரெக்டா? ஸோ அந்த ஐடியை யூஸ் பண்ணி நீங்க வந்து டீம்ஸ் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வந்து என்னென்ன ஆக்சஸ்லாம் அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், உங்களுக்கு இந்த டீம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் டிரைவுக்கு போயிட்டு நம்மளால உள்ள நம்ம இப்போ எடுக்கிற செஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து அப்லோடே பண்ண முடியும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு செஷன் எடுத்துட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து சேவ் ஆகும். இது சேவ் ஆகிறதுக்கு கரெக்டாக 1/2 hour ஆகும். 1/2 hourக்கு அப்புறமா நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த வீடியோவை என்னோட மெட்டீரியல்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, மை வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மை ரெக்கார்டிங்ஸ்னு இருக்கும், அங்கே போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸால முடியாது, ட்ரெயினர்ஸால முடியணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ யார் கண்டக்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட அந்த டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த டிரான்ஸ்கிரிப்டை வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவங்க வந்து அப்லோட் பண்றதுக்கு அதுக்கான ஆக்சஸ் வந்து அந்த ட்ரெயினர்ஸ்ல இருக்கிற எல்லா ட்ரெயினர்ஸ்க்கும் வந்து இருக்கணும் அப்படின்றது ரூல். ஓகே, ஸோ அதை கிரியேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா, அதுதான் வந்து ஓய். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஐடில இருக்கவங்க இருக்காங்க அண்ட் ஹெச்ஆர்ல இருக்கவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணது தான் வந்து அந்த ஓயூ ஸ்ட்ரக்சர். இப்போ ஓயூ கிரியேஷன் ஒண்ணுமே இல்லை, ஒரு ஒரு டொமைன் எங்க இருக்கும்? ஓகே, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு டொமைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் டைரக்டரி உள்ள போறோம் இல்லையா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இதுல பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த வேர்டிங்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு டொமைன் இருக்கு அண்ட் அந்த டொமைன்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா 2 செட்டா வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ரிலேட்டடா யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, 2த்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் இது எல்லாமே. ஓகே, இவங்களுக்கு நம்ம கொடுக்க போறது எல்லாமே. ஓகே, ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ரிச்சர்டு வந்து மேனேஜ் பிரிண்டர்ஸ், ஜான் வந்து ஃபுல் கண்ட்ரோல், அவர்கிட்ட எல்லா கண்ட்ரோலுமே இருக்குமா. ஓகே, மைக்கிளுக்கு வந்து கேன் ரீசெட் தி யூசர்ஸ் பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் டாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை குரூப் அண்ட் மெம்பர்ஷிப். ஸோ 4 பேருக்கும் டிஃப்ரெண்ட் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4 டாஸ்க்லயும் எப்படி சொல்றது, ஒரே ஓயோல வச்சு அவங்க 4 பேருக்கு டிஃப்ரெண்ட் டாஸ்க் கொடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கான பாலிசி ஒரு டாஸ்க்ல, அதான் ஒரு குரூப்ல ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க.
அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அவங்க ஆட் பண்றாங்களோ, இப்ப ரிச்சர்டு வந்து மேனேஜ் பிரிண்டர்ஸ்பா. சோ அப்போ இந்த குரூப்போட ஒர்க் என்ன, பாலிசி என்னன்றது நம்மளுக்கு தெளிவா புரிஞ்சிச்சு. அந்த குரூப்ல யார் இருந்தாலும் அவங்களால பிரிண்டரை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்ப நான் வந்து திலீப் இல்ல அலெக்ஸ் வந்து நான் தூக்கி ரிச்சர்டு இருக்கிற அந்த குரூப்ல நான் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஈவன் இவங்களாலையும் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டர்ஸா மேனேஜ் பண்ணிட முடியும். ஏன்னா இவங்களுக்கு அந்த ரூல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்ளை ஆயிடும். அண்ட் அதே மாதிரி மைக்கிள் என்ன பண்ண முடியும், பாஸ்வேர்ட் எல்லாம் ரீசெட் பண்ண முடியும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் ரீசெட்டை வந்து திலீப்பாலேயோ அலெக்ஸாலேயோ பண்ண முடியாது. ஓகே. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆக்சஸ் என்னமோ அது மட்டும் தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஆக்சஸ்ல வந்து இப்ப யாரை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அர்ஷதை ஆட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரால் வந்து பாஸ்வேர்ட்லாம் ரீசெட் பண்ணிக்க முடியும் ஈஸியா. ஸோ அந்தந்த குரூப்ஸுக்கு என்னென்ன பாலிசி இருக்கோ அதை மட்டும் தான் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அந்த குரூப்ல எத்தனை பேரை வேணா நான் ஆட் பண்ணிக்கலாம், எனக்கு லிமிட்டே கிடையாது. அண்ட் எவ்வளவு பேரை நான் ஆட் பண்ணலாம் அத்தனை பேருக்கும் அதே ஆக்சஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரலி மேனேஜ்டு. ஸோ நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ஆக்டிவ் டைரக்டரி டூலை யூஸ் பண்றேன். அண்ட் அதை யூஸ் பண்ணி நான் வந்து குரூப்ஸ்லாம் கிரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். என் கம்பெனில 10 பேர் தான் வேலை செய்யறான் அப்படின்னாலும் என்னால அந்த டூலை யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். என் கம்பெனில 10,000 பேரு என் கம்பெனில 10,00,000 பேர் ஒர்க் பண்றான் அப்படின்னாலும் அந்த டூல் யூஸ் பண்ணி நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இத்தனை பேரையும் சென்ட்ரலைஸ்டா யூஸ் பண்றதுக்கான எல்லா சோர்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும்ல. ஸோ அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அண்ட் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம், என்ன சொல்றது, பாலிசிஸ் அண்ட் குரூப்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை எப்படி ஆட் பண்ணும் அப்படின்றதுக்கான இமேஜஸ். இந்த கான்செப்ட்ல தான் வந்து ஓயூ எல்லாமே உள்ள வருது. ஓகே. ஸோ ஓயூனா நம்ம சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் தான். அண்ட் எந்தெந்த ஃபோல்டருக்கு என்னென்ன குரூப் ஆஃப் பாலிசிஸ் நீங்க வந்து அசைன் பண்றீங்க அண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்றது தான் வந்து விஷயம். இதுதான் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ நான் வேணா அந்த டூலை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்றேன். அப்படி இல்லைன்னா ஒரு விஎம் ஒன்று கிரியேட் பண்ணி தர சொல்றேன். ஓகே. வெப்டெக் அகாடமில. ஸோ அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அவங்க கிட்ட இருக்கும் ஆல்ரெடி. பட் ஆனால் அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இது பண்ண மாட்டாங்க. நான் உங்களுக்கு கேட்டுட்டு நான் உங்களுக்கு அதை வந்து பண்ணி காட்டுறேன். கீழே யூஸ் பண்ண கற்றுத்தரேன். ஸோ ஆக்டிவ் டைரக்டரி நம்ம இங்கே விண்டோஸில் போயிட்டு சும்மா சர்ச் பண்ணாலே போதும். மற்ற அப்ளிகேஷனுக்கு கூகுள் குரோம் ஓகே டீம்ஸ்லாம் எப்படி வருமோ அதே மாதிரி இதுவும் வரும். ஸோ அதே மாதிரி வந்து இந்த டூலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்க இருக்கு பாருங்களேன் abc.com அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல எப்பவுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டொமைன் நேம்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ அங்க abc.com இருக்கலாம். இதுவே நம்ம ஆஃபீஸ்க்குன்னு நம்ம கிரியேட் பண்ணதா இருந்தா அங்க வந்து பாத்தீங்கன்னா வெப்டெக் அகாடமி அப்படின்னு இருக்கும். ஓகே. வெப்டெக் அகாடமி .com அண்ட் இப்போ வந்து நான் வேலை செய்யற இடத்துல என்னோட கம்பெனி என் கம்பெனி நேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் யார் எங்கெங்க ஒர்க் பண்றீங்களோ அங்கங்க அவங்களுக்குன்னு ஒரு டொமைன் இருக்கு இல்லையா, அந்த domain.com அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அங்க டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அதுக்கு கீழே தான் டோட்டலா எல்லா ஃபோல்டர்ஸுமே வரும். அண்ட் ஒரு ஃபோல்டருமே ஒரு ஓயு. ஸோ அங்கதான் அந்த கான்செப்டே ஸ்டார்ட் ஆகும். நீங்க எத்தனை ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்களோ அத்தனை ஓயு கிரியேட் பண்றீங்கன்னு அர்த்தம். எதுக்கு கீழே? உங்களோட டொமைன் நேமுக்கு கீழே. ஸோ இப்போ அந்த டொமைனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதுவே இந்த ஃபோல்டர்ஸ் கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா உள்ள போனீங்கன்னா அது உள்ள யூசர்ஸ் இருப்பாங்க, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுல நீங்க என்ன ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம், என்ன எடுக்கணுமோ ரிமூவ் பண்ணுமோ பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதுக்கான பாலிசி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதுவே எப்படி நீங்க வந்து புதுசா ஒரு ஓயூவை கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த abc.comனு இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து டொமைன் நேமு. அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வாட்டி கிளிக் பண்றீங்க. ஓகே. கிளிக்னா ரைட் கிளிக்கு. ஸோ ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? அந்த ஆப்ஷன்ஸ்ல நியூன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கு பாருங்களேன். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றீங்க. ஓகே. செலக்ட் பண்ணும்போது நியூனா என்ன, புது கம்ப்யூட்டரா, கான்டாக்டா, குரூப்பா, என்னவா நீங்க வந்து அதை கிரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு நியூ பக்கத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் காமிக்குது பாருங்க. அதுல ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஓயூ வந்து அங்க கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த ஓயூ கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், அந்த ஓயூல போயிட்டு உங்களுக்கான குரூப்ஸ் அண்ட் வந்து அத்தரைசேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் பாலிசிஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாலிசி கிரியேஷன் அது தனி ப்ராசஸ், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் ஆனா அந்த குரூப்ஸ் அண்ட் குரூப்ஸுக்கு நீங்க போடுற பாலிசி இருக்கு இல்லையா, அந்த பாலிசி இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே வந்து அப்ளிகபிள். இப்போ இதுதான் கான்செப்ட். இப்படிதான் ஆக்டிவ் டைரக்டரி ஒர்க் ஆகும். ஸோ இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா சிம்பிளா கேட்பாங்க, வாட் இஸ் ஓயூன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஓயூவோட வேலை என்ன அப்படி இப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஜென்ரலா வந்து
ஓகே. ஆக்டிவ் டைரக்டரில ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் ஃப்ரெஷரு. ஸோ வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட கான்செப்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நான் படிச்சிருக்கேன். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வந்து L1ல நான் வந்து இப்போ ஜாயின் பண்றதுக்கு உள்ள வந்திருக்கேன் அப்படின்ற மாரி பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஓயூ அப்படின்னா அது வந்து ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு சொல்லணும். அண்ட் அந்த ஓயூவோட ஒர்க் என்ன? ஓயூ எதுக்கு ஒர்க் பண்ணும்? அப்படின்னா ஒரு ஓயூ கிரியேட் பண்றோம்னா, அது உள்ள இருக்கிற யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ வந்து நம்ம ஈஸியா வந்து ஒரு பாலிசி மூலியமா மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஓயூனா ஆர்கனைசேஷனல் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ரிவியேஷன் மட்டும் சொல்லி க்ளோஸ் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணாம, நெக்ஸ்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்ணணும், அது உள்ள நம்ம எத்தனை குரூப்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த குரூப்ஸுக்கு வந்து தனித்தனி பாலிசிஸ் அசைன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த பாலிசியில என்ன அத்தரைசேஷன் அண்ட் அத்தன்டிகேஷன் ரூல்ஸ் நம்ம செட் பண்றோமோ, அதுபடி உள்ள இருக்கிற யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸை நம்மளால வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து ஓயூ யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் உள்ள இருக்கிற யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் இருக்கு இல்லையா? ஓகே. இதை கிரியேட் பண்றதும், பாலிசி போடுறதும், ஓகே இந்த மாதிரி தான் ஒர்க்ஸ் இருக்குமே தவிர, ஆக்டிவ் டைரக்டரியில போயிட்டு ட்ரபிள் ஷூட் பண்றதுக்குலாம் நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரின்றது வந்து ஐ ஐ மெயின்டெனன்ஸ். அவ்வளோ ஈஸியா வந்து இந்த ஆக்சஸ் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இதுல நீங்க கை வச்சீங்க, ஏதாவது ஒண்ணு மாறிடுச்சு அப்படின்னா டோட்டல் கம்பெனிக்கே மாறிடும். புரியுதுங்களா? ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டூல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,00,000 2,00,000 பேர் வந்து அசைன் பண்ணி மொத்த கம்பெனியில இருக்கிற யூசர்ஸ்க்கும் வந்து இதுல தான் ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்க இங்க இருக்கிற யூசர்ஸ் மட்டும் கிடையாது. இன்கேஸ் உங்க கம்பெனியோட யூசர்ஸ் வந்து துபாயில இருக்காங்க, யூஎஸ்ல இருக்காங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஒரு ஆக்டிவ் டைரக்டரி தான். ஸோ இங்க நீங்க அவங்களுக்கு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணா அங்க அவங்களுக்கு பாஸ்வேர்ட் மாறிடும். ஓகே. ஸோ இங்க நீங்க என்ன டிஃபைன் பண்றீங்களோ அதுதான் அவங்க சைட்ல அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால இவ்வளவு சென்சிட்டிவா உங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா இதை எடுத்தவொடனே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கான சோர்ஸ் கண்டிப்பா கொடுப்பாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கே இதுல வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு கண்ட்ரோல் கண்ட்ரோல் இருக்கும். ஓகேவா? இப்போ ஐடி டீம்னு இருக்குல்ல. ஸோ ஐடி டீம் உள்ள 2 ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோல்டர்ல ஒரு ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்க யூசர் நேம்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ண முடியும். ஆனா கம்ப்ளீட் ஆக்சஸ் கிடையாது. பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிக்கலாம் யூசர்ஸ்க்கு. அண்ட் இவங்களால வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஓயூலாம் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அத்தன்டிகேஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல உங்களை ஆட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரியே எல்லாரும் மாதிரியும் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா உள்ள போயிட்டு எல்லாத்தையுமே பார்க்க முடியும். ஓகே. வியூ ஒன்லி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரீட் ஆக்சஸ் இருக்கும். நீங்க எல்லா ஓயூல என்னென்ன இருக்கு, ஓகே அண்ட் யார் யாரு என்னென்ன பாலிசி இருக்கு எல்லாமே பார்க்க முடியும். ஆனா உங்களால எதையுமே மாத்த முடியாது. ஆர் புதுசா உருவாக்க முடியாது. யார் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அதுல உங்களுக்கு ஆக்சஸ் குடுத்துட்டாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா நீங்க வந்து எந்த யூசரா இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கான யூசர்ஸ் நேம்ஸ், பாஸ்வேர்ட் எல்லாம் ரீசெட் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கான ஆக்சஸ் என்னென்ன இருக்குன்றத செக் பண்ண முடியும். பட் ஆனா உங்களால புதுசா மட்டும் இன்னொரு குரூப்ப கிரியேட் பண்ணி இது பண்ணிக்க முடியாது. ஓகே. ஸோ இதான் கான்செப்ட். ஒரு யூசர் அக்கவுண்ட்னா என்ன? ஓகே. அண்ட் அதுக்கான ஆக்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யூசர் அத்தன்டிகேஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஒரு யூசர் அக்கவுண்ட் இருக்கு அப்படின்னா, உங்க யூசர் அக்கவுண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கும். அண்ட் உங்களோட ஐடி இருக்கு இல்லையா? அந்த பாஸ்வேர்ட யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு உள்ள போயிட்டு மெயில் பார்க்கணும். உள்ள போயிட்டு டீம்ஸ் ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான ஒர்க்ஸ பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலயும் வந்து நீங்க இன்வால்வ் ஆகணும். அதாவது என்ரோல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குடுக்கறது தான் வந்து ஒரு கண்ட்ரோல். அதான் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகே. ஸோ இந்தந்த டீம்ஸ் உள்ள போலாம். இவரால வந்து வேர்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு ஆக்சஸ் குடுக்குறாங்களே, அதான் ஆக்சஸ் கண்ட்ரோல். அத்தன்டிகேஷன்னா ஒண்ணுமே கிடையாது. அந்தந்த டூல்ல உங்களோட ஐடி யூஸ் பண்ணி நீங்க உள்ள போறீங்கல்ல, உள்ள போறதுக்கு என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்களோ, அதுதான் பாஸ்வேர்ட். அதான் அத தாண்டி உங்க ஐடிய நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடி இருக்கு. அந்த ஐடிய கிரியேட் பண்ணதே நான் தான். அப்போ அந்த ஐடிக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு எனக்கு தெரியுமா? ஐடியா என்னால கிரியேட் பண்ண முடியும். இது திலீப்க்கு, இது அலெக்ஸுக்கு அப்படின்னு ஐடியா என்னால குடுக்க முடியும். ஆனா பாஸ்வேர்டு நீங்க தான் வச்சுக்க போறீங்க. கரெக்ட்டா? ஸோ உங்களோட பாஸ்வேர்டு என்னன்றது எனக்கு தெரியாது. பண்ணோம் அப்படின்னா, உங்க ஐடி யூஸ் பண்ணி என்னால ஈஸியா உள்ள போயிட முடியாது. ஐடியோட சொந்தக்காரங்க யாரு? அண்ட் அவங்களோட பாஸ்வேர்டு என்ன? ஓகே. ஸோ அந்த பாஸ்வேர்ட போட்டா தான் அந்த
ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள அலோவ் பண்ணும். உங்களோட யூசர் நேமுக்கு என்ன பாஸ்வேர்ட் இருக்கோ அதான் அத்தன்டிகேஷன். அண்ட் உங்களோட யூசர் நேமை யூஸ் பண்ணி நீங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ண போறீங்கன்ற கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ ஒரு யூசர் கிரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் நீங்க நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்னோட பேர் வந்து பிரகதீஸ்வரன் வச்சுக்கேன். பிரகதீஸ்வரன்றது வந்து பெரிய நேம். ஸோ அதோட கம்ப்ளீட் லெட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 லெட்டர்ஸ் வரும். பிரகவதீஸ்வரன், ஓகே, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு பெரிய நேம் வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அவ்வளோ பெரிய நேம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 20 கேரக்டர்ஸ்க்கு மேல இருக்கும்போது நம்மளால வைக்க முடியாது. ஸோ அப்போ வந்து கட் ஷார்ட் பண்ணிப்போம். ஓகே, யூசர்கிட்டே கேட்போம். ஓகே, உங்க பேர் வந்து மோகன் குமார் டாட் அவங்களோட லாஸ்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெருசா இருக்கும். இப்போ என் பேர் வந்து யோகராஜ். ஸோ என்னோட அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன். ஸோ அவரோட நேம் தான் லாஸ்ட் நேமா நான் கொடுப்பேன் அப்படின்னா யோகராஜ் டாட் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேர் இருக்கும். @aspesys.com இல்ல வந்து @webacademy.com. ஓகே, ஸோ என்ன .com இருக்கட்டும். ஆனா முன்னாடி இருக்க நேம் வந்து பாத்தீங்கன்னா யோகராஜ் டாட் பாண்டியன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதே கான்செப்ட்ல இன்கேஸ் பெரிய பேரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே யூசர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து உங்க நேம் ரொம்ப பெருசா இருக்கு, இவ்வளவு பெரிய பேர்லாம் வைக்க முடியாது. ஸோ வந்து ஷார்ட்டா வைக்கணும் அப்படின்னா உங்க நேம் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா கரெக்டா வந்து செட் ஆகுற மாதிரி அதே மாதிரி வேற ஒரு பேரு உள்ள இருக்கக்கூடாது. ஓகே, இப்ப 10 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம் பேர் நீங்க வந்து ஒரு இதுல வைக்கிறீங்க. இதுல ஆக்டிவ் டைரக்டரியில. ஓகே, ஸோ 10 லட்சம் யூசர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா வந்து ஒரு 2 நேம் சேமாவே இருக்கவே கூடாது. இப்போ யோகராஜ் டாட் பாண்டியன் சொன்னல, இன்னொரு யோகராஜ் டாட் பாண்டியன் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது. ஆனா அதுவே யோகராஜ் டாட் பாண்டியனுக்கு பதிலா யோகராஜ் டாட் பி, ஓகே, வெறும் பி மட்டும் இருந்தது அப்படின்னா அது எடுத்துக்கும். ஓகேவா? அதே மாதிரி யோகராஜ் டாட் PAN அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டா வைக்கிறேன் அப்படின்னா இதையும் எடுத்துக்கும். ஏன்னா யோகராஜ் டாட் பி அப்படின்றது வேற பேரு, யோகராஜ் டாட் பேன் அப்படின்றது வேற பேரு, யோகராஜ் டாட் பாண்டியன் அப்படின்றது வேற பேரு. ஸோ இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேர் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே பேர் தான். இந்த மாதிரி உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனா யோகராஜ் டாட் பாண்டியன் கிரியேட் ஆன ஒரு இடத்துல போயிட்டு திரும்பவும் நீ யோகராஜ் டாட் பாண்டியன் சேம் லெட்டர்ஸ்ல பண்ணவே முடியாது. ஸோ அது எடுத்துக்கவே எடுத்துக்காது. அதுதான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோட கான்செப்ட். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம் யோகராஜ், யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா யோகராஜ், பாஸ்வேர்டு என்னன்றது நம்ம தான் செட் பண்ண போறோம். ஸோ பாஸ்வேர்டு வந்து வெப்பட் 12345 சம்திங் வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுவே ஃபுல் நேம் வந்து யோகராஜ் டாட் பாண்டியன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா யூசர் நேமும் யோகராஜ் டாட் பாண்டியன் தான். ஸோ என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் யூசர் நேம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் நான் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு சிம்பிளா என்ன சொல்றது, பெரிய சர்வர் லெவல்ல நீங்க சேஞ்ச் பண்ண முடியாம ஓகே ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்னா யூசர் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஸோ யோகராஜ் டாட் பாண்டியன் வந்து ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆஸ் பர் தி பாலிசி வந்து பாத்தீங்கன்னா 60 to 70 days தான் வந்து ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அவரால் வந்து திரும்பவும் உள்ள போய் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சினாரியோவில் அவர் என்ன பண்ணுவார், அட்மின் டீமுக்கு கால் பண்ணுவார், ஐடி அட்மினுக்கு. ஸோ உங்களுக்கு கால் வரும், நான் என்னோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணணும், என்னோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டை நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓயூவில் போயிட்டு என்னோட நேமை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அங்கேயே ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் வரும், பாஸ்வேர்ட் ரீசெட். ஸோ அங்கே போயிட்டு பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ABC@123 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாஸ்வேர்டு மட்டும் தான் எனக்கு வரும். அதை நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு உள்ள போயிடும். அண்ட் அந்த இடத்துலயே அது என்ன கேட்கும்னா, யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஓகே, அதை நீங்க செலக்ட் பண்றீங்களான்னு உங்ககிட்ட கேட்கும், இந்த ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி. நீங்க அந்த டிக்கை குத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எனக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறீங்கல்ல, ABC@123ன்ட்டு, அந்த ABC@123 போட்டோன்னே எனக்கு உள்ள போகும். உள்ள போகும்போது அது என்ன கேட்கும்னா, இது வந்து அட்மின் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு, நீங்க போட்டு உள்ள வந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டை நீங்க வச்சுக்கோங்கன்னு என்கிட்ட சொல்லிடும். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணுவேன், ABC@123 வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன பாஸ்வேர்டு வைக்கணுமோ அதை நான் வச்சுப்பேன். அப்போ நான் வைக்கிற பாஸ்வேர்டு என்னன்றது மாத்தி கொடுத்த உங்களுக்கே தெரியாது. ஸோ ஒரு கிரெடென்ஷியல்ஸை இப்படிதான் வந்து மறைமுகமா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் ஆஸ் பர் தி பாலிசி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வச்சு கொடுக்குற பாஸ்வேர்டுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள்ல தான் இருக்கணும். ஓகே, கண்டிப்பா யூசர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வச்சு கொடுப்போம். அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அண்ட் செகண்ட் வந்து பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பயர்ல வச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த 60 நாளைக்கு ஒரு வாட்டி 80 நாளைக்கு ஒரு வாட்டிலாம் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகாது. அது மட்டும் காலத்துக்கும் இருக்கும் நீங்க மாத்துற வரைக்கும். அண்ட் அக்கௌண்ட் டிசேபிள். ஓகே, அக்கௌண்ட் டிசேபிள் வந்து இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும்.
அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுறணும். அக்கவுண்ட் டிசேபிள்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் ஆகவே கூடாது எப்பவுமே. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். மோஸ்டா வந்து ஆக்டிவ் டைரக்டரியில யூசர்ஸ் அண்ட் குரூப் மேனேஜ்மெண்ட்ல இந்த ஒரு கான்செப்ட் வந்து எங்க வேணாலும் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் வந்து பேசிக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு வந்து யூசர் நேமா ரீசெட் பண்றதுக்கு, அதான் யூசர் நேம் வந்து ரீசெட் பண்றதுக்கு எனக்கு வந்து ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஆறு வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு எல்லா ஓயூஸ் உள்ளயும் போயிட்டு என்னென்ன மெம்பர்ஸ் இருக்காங்க, என்னென்ன கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, என்னென்ன குரூப்ஸ் இருக்குன்ட்டு வியூ பண்றதுக்கான வியூ ஆக்சஸ் இருக்கும். ஸோ ரீட் ஆக்சஸ் இருக்கும். எங்களால எங்க வேணாலும் போயிட்டு பார்த்துக்க முடியும். அண்ட் வந்து ஒரு யூசர் ஐடியை வந்து எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது. எனேபிள் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யூசர் ஐடியை கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க இன்னைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆஃபீஸ்ல. ஓகே, இன்னைக்கு அந்த அக்கௌண்ட் வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. எனேபிள் பண்ணாதான் அது வந்து ஆக்டிவா ஒர்க்குக்கு உள்ள வரும். உள்ள வந்துச்சுன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே. செகண்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ் தான் கான்ட்ராக்ட் பீரியட்ல வராங்க. 2 மந்த்ஸ்ல இந்த ஆஃபீஸ விட்டு போறாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஒரு அலர்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. ஓகே. ஸோ 2 மந்த்ஸ் கழிச்சு என்னைக்கு அவங்க வெளிய போறாங்களோ, அன்னைக்கு காலையில நம்மளுக்கு வந்து அலர்ட் வந்துரும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசர் கம்பெனிய விட்டு வெளிய போறாங்க. இவங்களோட ஐடிய வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னைக்கு தானே போறாங்க. இன்னைக்கு போறாங்க அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கே பண்ணிற மாட்டேன். ஸோ இன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ எப்போ இன்னைக்கு நைட்டு 12 மணி ஆகுதோ, அப்போ இன்னைக்கு டேட் என்ன ஆயிடும்? 25லேருந்து 26 ஆயிடும். ஓகே. ஸோ அப்போ அந்த 26 ஆகுது இல்லையா? அப்போ வந்து நான் என்ன பண்ணிடுவேன், அந்த ஐடி டிசேபிள் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு கணக்குல எல்லாமே கரெக்ட்டா முடிஞ்சிரும். நான் தான் போய் மேனுவலா டிசேபிள் பண்ண போறேன். ஸோ டிசேபிள் பண்றது வந்து டிசேபிள் பண்ணும்போது அதுக்கான லைசென்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சா? ஸோ எல்லாமே ஒரு வாட்டி வந்து ரீசெக் பண்ணிக்கிறதுக்காக இத வந்து மேனுவலா பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல நீங்க ஓயூ கிரியேட் பண்ற மாரி ஒரு குரூப்பாவே கிரியேட் பண்ணி இது எல்லாமே பண்ணிட முடியும். ஆனா எல்லாருக்குமே சேமா எதுவுமே அமையாது இல்லையா? ஸோ எல்லாருமே ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தர் போவாங்க. ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தர் வருவாங்க. ஸோ யூசர் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய மேனுவல் ஒர்க்கும் வந்து அவங்களுக்கு டிபெண்ட் ஆயிருக்கும். ஓகே. அதனால தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒர்க். ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆக்டிவ் டைரக்டரியில ஸோ எப்படிலாம் வந்து நம்ப ஒரு ஒரு சென்ட்ரலைஸ்ட் யூனிட்ட வந்து பார்ட்டா வந்து கிரியேட் பண்ண போறோம். அப்படின்ற கான்செப்ட்ல தான் இன்னைக்கு வந்து ஒர்க் பண்ண போறோம். ஆக்டிவ் டைரக்டரியில மெயினா வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம என்ன வந்து கிரியேட் பண்ணி ஓகே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணாலும் சரி, உள்ள வந்து தனித்தனி பிரான்ச் ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த நோட்ல இருந்து நீங்க வந்து ஒரு ஒரு குரூப்ப வந்து கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, எது மூலியமா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்றது தான் இன்னையோட. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா குரூப் பாலிசிஸ். ஸோ ஒரு ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்ற ஒரு டூல் வந்து நம்ம யூஸ் பண்றோம், ஒரு அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, அது முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா வந்து குரூப் பாலிசியை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ என்ன ஃபோல்டர் ஆர் ஃபைல் நம்ம கிரியேட் பண்றோம், இல்லை ஒரு ஓயூ கிரியேட் பண்றோம். ஓகே, ஓயூனா என்ன சொல்லியிருந்தோம், ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ ஒரு டொமைனா இருக்கட்டும். ஸோ ஒரு டொமைன்ல இருந்து எப்படி வந்து நீங்க ஒரு ஓயூவை கிரியேட் பண்ணுவீங்க, அண்ட் அந்த ஓயூல இன்கேஸ் வந்து ஏதாவது பாலிசி போடுறீங்க அப்படின்னா அது எப்படி போயிட்டு எல்லா யூசர்ஸ்க்கும் ரீச் ஆகும். ஏடி சர்வர், ஏடியை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு சர்வர் வந்து வேணும். மேக்சிமம் வந்து நம்ம ஓஎஸ் கான்செப்ட் படிச்சிருந்தோம். கரெக்டா? ஓஎஸ் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் இருந்துச்சு. ஓகே. லினக்ஸ் இருந்துச்சு. ஓகே. அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா, சர்வர் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்திருப்போம். அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே. விச் இஸ் சர்வர் ஓஎஸ். நம்ம வந்து நார்மல் விண்டோஸ் ஓஎஸ் ஐஎஸ்ஓ இமேஜ டவுன்லோட் பண்ணி, அத வந்து நம்ப ஒரு கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி, ஓகே. அந்த ஓஎஸ்ல இருக்க கம்ப்யூட்டர வந்து நம்ம ஆக்சஸ் பண்ற மாரியே வந்து பாத்தீங்கன்னா, சர்வர் ஓஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான். ஸோ மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா நெறைய வெர்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகே. 2005, 2007, 2011. ஓகே. ஸோ என்னென்ன மாடல்ல வந்து அவங்க வந்து விட்டிருக்காங்களோ, அதுல ஒரு பெஸ்ட்டான வெர்ஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே. நார்மல் ஓஎஸ் போடுற மாரியே அதுவும் வந்து ரன் ஆகும். அதுவும் வந்து ஒரு ஐஎஸ்ஓ இமேஜ ஏத்தி நம்ம வந்து போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கான ப்ராடக்ட் கீ இருக்கு. அந்த ப்ராடக்ட் கீ நீங்க போட்டு, ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதுல வந்து அந்த ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்ன்றது வந்து நார்மலாவே ஓப்பன் ஆகும். சர்வர் ஓஎஸ்ல அது வந்து ஒன் ஆஃப் தி டிஃபால்ட் மெத்தட்ன்னு கூட வச்சுக்கோங்களேன்.
ஓகே. ஸோ நம்மளோட லேப்டாப்ல போயிட்டு ஏடின்னு போட்டா நம்மளுக்கு எதுவுமே வரல. கரெக்ட்டா? பட் ஆனா, சர்வர் ஓஎஸ்ல அது வந்து டிஃபால்ட்டாவே குடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன இன்பில்ட்டா. ஸோ அங்க போயிட்டு நம்ப ஏடி அப்படின்னு சர்ச் பண்ணாலே ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். அண்ட் அது இல்லாம சர்வர்ன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சர்வர் ரிலேட்டடான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துரும். ஓகே. எதுல? சர்வர் ஓஎஸ்ல. அது எப்படி வந்து ஷோ ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி தான் வந்து விண்டோஸ் சர்வர் 2012. ஸோ இந்த மாடுலேஷன்ல ஒரு சர்வருமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே. ஸோ இன் கேஸ் வந்து நீங்க சர்வர்ல போறீங்க அப்படின்னா, சர்வர் ஓஎஸ்ல நீங்க யூஸ் பண்ற விண்டோஸ் 11 மாடல் இருக்கு இல்லையா? ஸோ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி வந்து டாஸ்க் பார் உங்களுக்கு இருக்காது, சர்வர் ஓஎஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகே. ஸோ நார்மலா வந்து ரொம்ப பழைய லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் 7லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாடுலேஷன்ல வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு இமேஜா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ என்ன இமேஜஸ் ஷோ பண்ண போறோம் அப்படின்னா, உங்களோட குரூப் பாலிசிஸ் பேஜ் ஓகே எப்படி இருக்கும்? ஓகே. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு VMware இன்ஸ்டால் பண்ணிடுறேன். என் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வர் ஓஎஸ வந்து அதில இன்ஸ்டால் பண்ணி, ஓகே அந்த ஆக்டிவ் டைரக்டரி வந்து எப்படி நம்ப ஓப்பன் பண்ணி, அண்ட் எப்படி வந்து அந்த குரூப் பாலிசிஸ் கிரியேட் பண்ணி, ஒரு ஓயு கிரியேட் பண்றோம் அப்படின்ற வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு அ லைவ்ல ஒரு நாள் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா, நான் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு அத ஒரே ஒரு ஷோ குடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஸோ இப்ப இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு ஏடி ஃபைல்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏடி ஃபைல் இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் பாலிசி. ஜஸ்ட் வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க வந்து கீழ சர்ச் பண்ணாலே போதும். ஸோ விண்டோஸ் பட்டன்ல போயிட்டு சர்ச்ல குரூப் பாலிசி அப்படின்னு போட்டாலே, உங்களுக்கு குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அந்த சர்வர் ஓஎஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டூல வந்து ஓப்பன் பண்ணி குடுத்துரும். இந்த இடத்துல நீங்க வந்து குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட் உள்ள போனீங்க அப்படின்னா, இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு வந்து வரிசையா வந்துரும். ஸோ ஃபாரஸ்ட், டொமைன்ஸ் அண்ட் என்ன சொல்றது? என்ன டொமைன்ன்றது ஓகே. இப்ப டொமைன்ஸ் உள்ள போனீங்கன்னா, ஒரே டொமைன் கீழ நான் 10 டொமைன் கூட வச்சுக்கலாம். ஓகே. 10 டொமைன் என்ன? Amazon.com, ஓகே. Flipkart.com. ஸோ வந்து நம்மளோட கம்பெனி.com, ஓகே. webtechacademy.in. ஸோ அந்த மாரி வந்து என்னென்ன டொமைன் வந்து நான் இங்க சூஸ் பண்றேனோ, கிரியேட் பண்றேனோ, ஓகே. அத்தன டொமைன்ஸ் வந்து செப்பரேட்டா என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் அந்தந்த டொமைன்ஸு கீழ நான் என்னென்ன ஓயூ வந்து வைக்க போறேன் அப்படின்றது வந்து நான் போடுறது தான். ஸோ கிரியேட் பண்றது எல்லாமே நம்ம வந்து எங்க பண்ணுவோம் அப்படின்னா, ஏடிக்குள்ள பண்ணுவோம். ஸோ நீங்க ஏடில கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும், குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட்ல அப்டேட் ஆயிடும். ஓகே. ஸோ என்ன அப்டேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஃபோல்டர் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வர்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது கீழ இருக்கு பாருங்க. அது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓயூ தான். அந்த ஓயூஸ்க்குலாம் நீங்க வந்து என்னென்ன பாலிசிஸ் வந்து குடுக்க போறீங்க அப்படின்றத நீங்க இங்க இருந்தே குடுத்துக்கலாம். கிரியேட் பண்ண நம்ம பாலிசி வந்து ஆட் பண்ணி ஸோ இந்த இமேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு ஓயூக்குள்ள போயிட்டு ஒரு குரூப் பாலிசிய வந்து அப்டேட் பண்றீங்களோ, ஓகே. ஸோ இது உள்ள போயிட்டு நீங்க வந்து எடிட் பண்ணுவீங்க. ஓகே. அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் மாரி இருக்கும். அந்த ஃபார்ம்ல போயிட்டு நம்பளுக்கு எந்த மாரி கஸ்டமைசேஷன் பண்ணணுமோ, ஓகே. அந்த ஓயோல இருக்கவங்களுக்கு என்னென்ன பாலிசிஸ் வந்து அப்ளை ஆகணுமோ, அந்த பாலிசிஸ் படி தான் நம்ம வந்து அ எல்லா பேஜையும் அண்ட் அங்க இருக்க டேப்ஸையும் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ ஜிபிஓன்னா ஒண்ணும் கிடையாது. குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட் அப்படின்னா, நம்பளோட ஓகே. அதாவது நீங்க கிரியேட் பண்ண ஒரு குரூப் ஆர் ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்க ஒரு குரூப். அதுல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா குரூப்ஸ் அப்படின்னாலே ஓகே. கம்ப்ளீட்டா யூசர்ஸ் அண்ட் குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் குரூப் ஆஃப் பிரிண்டர்ஸ். ஸோ இந்த மாரி எந்த ஒரு குரூப் ஆர் ஃபைல் ஆர் ஃபோல்டர் இருந்தாலுமே, அது உள்ள யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் யூசர்ஸ் ஓகேவா? ஒரு ஒரு குறிப்பிட்ட டீமா இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட இங்க நம்ப அகாடமி சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட குரூப்புக்குன்னு ஒரு நேம் இருக்கு. கரெக்ட்டா? ஸோ எத்தன பேர் ஒரு பேட்ச்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 4 மெம்பர்ஸ் ஓகே. 4 டூ 5ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. உங்களோட பேட்ச் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நாசா ஐடி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி குரூப்.
ஓகே. அண்ட் 7த் பேட்ச் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 6 பேட்சஸ் இருந்திருக்குன்னா, அந்த 6த் பேட்சஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குரூப் இருக்கும். ஓகே. அண்ட் இதுக்கப்புறமா வரப்போற 8த் ஆர் 9த் பேட்ச்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குரூப் இருக்கும். ஓகே. அது எல்லாமே வந்து செப்பரேட்டா இருக்கும். அண்ட் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளது வந்து ஐடி சப்போர்ட்ன்றதால, ஐடி சப்போர்ட்ன்னு மென்ஷன் பண்ணி 7 குரூப்ஸ் அதுலயும் நம்ம 7த் குரூப்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி மைக்ரோசாஃப்ட்க்கு தனியா ஓகே. அண்ட் டிஃபரெண்ட் ஃப்ளேவர்ஸ்க்கு ஏத்தா மாரி நம்ம வந்து ஒரு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதுல வந்து குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க இல்லையா? குரூப் ஆஃப் பீப்பிள்ஸ்னா ஒரு 6 டூ 7 பேர் தான் இருக்கீங்க அப்டின்னாலும் ஒண்ணுதான். 6,00,000 பேர் ஒரு குரூப்ல இருக்கீங்கனாலும் ஒண்ணுதான். ஸோ அவ்ளோ மெம்பர்ஸ வந்து சென்ட்ரலைஸ்டா ஒரே ஒரு ஓயூ ஆர் ஒரே ஒரு ஃபோல்டர்ல வச்சு உங்களுக்கு தேவையான ஆக்சஸ வந்து நம்பளால இந்த பாலிசி மூலியமா நம்ம வந்து எலாபரேட் பண்ணி ஆ அதுக்கான ஆக்சஸ வந்து குடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் போலாம். ஜஸ்ட் இதுல மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இந்த இங்க வந்து உங்களுக்கு எதுவும் டாஸ்க் பார் தெரியுதா என்ன? இந்த இடத்துல நான் கை வைக்கிறேன் இல்லையா? அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கர்சர் மூவ் பண்ற இடத்துல ஒரு பார் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் பார் மாரி. அத நான் இப்ப டிராக் பண்றேன். ஸோ ஒரு ஆஃபீஸ்ல வந்து 2000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அவங்களுக்கு வந்து ஐடி டீம் வந்து தனியா ஒரு பெர்மிஷன் வந்து கிரியேட் பண்றாங்க. அதாவது நம்ப என்ன பிரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சொன்ன பாலிசி இருக்கு இல்லையா? ஸோ பாலிசி தான் வந்து இங்க பெர்மிஷன்னு ஸ்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு 2000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அந்த 2000 எம்ப்ளாயீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்ல இருக்காங்க. ஓகே. அந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ்க்கு மட்டும் செப்பரேட்டா ஒரு பெர்மிஷன் குடுக்க போறீங்க. மேபி அந்த குரூப்ல இருக்க பீப்பிள் வந்து ஐடியா இருக்கலாம், ஹெச்ஆரா இருக்கலாம், அட்மினா இருக்கலாம். ஓகே. டிஃபரெண்ட் டீம், டிஃபரெண்ட் ஸ்கோப்ல இருக்கலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல ஆட் ஆகுற மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து எக்ஸெல் எல்லாருக்குமே வந்து அப்ளை ஆயிருக்கணும். ஓகே. ஸோ அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஓகே. ஸோ அவங்க நேம் ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நெட்ல தானே இருக்க போறாங்க. ஸோ டொமைன்ல தானே அவங்களோட கம்ப்யூட்டர் ஜாயின் ஆயிருக்க போகுது. ஸோ அந்த ஜாயின் ஆயிருக்க கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சர்வர்லேருந்து என்ன ஆகணும்னா, ஒரு அப்ளிகேஷன் வந்து புஷ் ஆகணும். ஓகே. புஷ் ஆகணும்னா, இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் டொமைன்ல இருக்கு. அண்ட் உங்களோட யூசர் ஐடிய வந்து நான் வந்து அந்த ஐடி டீம் நாசா பேட்ச் அப்படின்ற ஒரு குரூப்ல வந்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த குரூப்புக்கு நான் வந்து என்ன ஒரு பாலிசி அப்ளை பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆயிடணும் அப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்க ஒரு ஒரு கம்ப்யூட்டருக்கா நான் வந்து அந்த மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. ஸோ சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஒண்ணு வச்சிருக்கும். ஓகே. என்ன இமேஜ்னா, அந்த அப்ளிகேஷனோட இமேஜ். ஸோ அந்த அப்ளிகேஷனோட இமேஜ் அது என்ன பண்ணும், இன்டர்நெட் மூலியமாவே உங்களோட லேப்டாப்க்கு அது வந்து அனுப்பிடும். ஓகே. அனுப்புன உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சி டிரைவ்ல போய் சேவ் ஆயிடும். ஓகே. சேவ் ஆனதும் அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலிசி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுல இருக்கா மாரி, உங்களோட கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கும். அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்றது மட்டும் இல்லாம, ஸோ அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த இமேஜ் மூவ் ஆயிருக்கா? ஓகே. அப்படின்னு பார்த்துட்டு அந்த பாலிசிய கம்ப்ளீட்டா வந்து ரன்லயே வச்சுக்கும். கம்ப்ளீட்டா ரன்ல வச்சுக்கும் 24/7 அப்படின்னா, உங்களுக்கு எப்போ வந்து ஆம், ஒரு அடிஷனல் மெம்பர ஆட் பண்றீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கே தெரியாது எப்போ அது இன்ஸ்டால் ஆகுது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே. இதுதான் வந்து யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும், அதோட வேலைய அது கரெக்ட்டா பண்ணுன்றதுக்காக, அந்த பாலிசிய வந்து நம்ம ரைட் பண்ணி, ஆ குரூப் பாலிசி மேனேஜ்மென்ட்ன்ற ஒரு டூல் மூலியமா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. 1 ஆஃபீஸ், 2 ஆஃபீஸ் கிடையாது. இருக்கிற எல்லா கார்ப்பரேட்லயுமே சர்வர்ன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே. அண்ட் அந்த சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒர்க்க தான் பார்த்துட்டு இருக்கும். ஒரு ஆக்டிவ் டைரக்டரி என்னென்ன கிரியேட் பண்ணலாம்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ யூசர்ஸு, ஸோ கம்ப்யூட்டர்ஸு, குரூப்ஸு, ஓகே, செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ். ஸோ யூசர்ஸும், கம்ப்யூட்டர்ஸும் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ யூசர்ஸ் கிரியேட் பண்றது அண்ட் உள்ள வந்து கம்ப்யூட்டர்ஸ் ஆட் பண்றது. ஸோ இது எல்லாமே டொமைன்ல வந்துரும். கரெக்ட்டா? ஸோ குரூப்ஸ் வந்து இப்ப தான் பார்க்குறோம். இது இல்லாம செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றோம். இந்த 4 கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏடில ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வாட் இஸ் யூசர் அக்கவுண்ட்? ஸோ ஒரு யூசர் அக்கவுண்ட்னா என்ன? ஓகே. அதுக்கும் வந்து நேத்து குடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் குடுத்துருக்காங்க. என்னன்னா, ஸோ உங்களோட யூசர் நேம் இருக்கு இல்லையா? திலீப் டாட் பி. ஓகே. நேத்து சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ அந்த மாரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் டாட் லாஸ்ட் நேம். ஓகே. அட் தி ரேட் அப்படின்னு போட்டுட்டு, அட்டுக்கு அப்புறமா வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியோட நேம். ஓகே. அதான் வந்து டொமைன் நேமா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டொமைன் கண்ட்ரோலரோட
ஃபர்ஸ்ட் டொமைன் நேமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆர்கனைசேஷன் நேமா தான் இருக்கும். அதுதான் உங்க எல்லாரோட ஐடிக்கும் பின்னாடி வரும். அந்த யூசர் அக்கௌண்ட்ல என்னென்ன இருக்கும்? ஓகேவா? ஒரு யூசர் அக்கௌண்ட்டுக்கு என்னென்னலாம் வந்து இருக்கும் அப்படின்னா, ஒரு யூசர் நேம் கண்டிப்பா இருக்கும். பிளே நேம்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ யூசர் நேம் இருக்கும். அந்த யூசர் நேமுக்கு ஒரு அத்தன்டிகேஷன், அதாவது நம்ம நேத்து பார்த்தோம் இல்லையா? அத்தன்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். ஓகே. அந்த பிஐஎம்ல தான் இது எல்லாமே வரும். ஓகே. பிஐஎம்னா ஒண்ணும் கிடையாது. பிரிவிலேஜ்டு ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ பிரிவிலேஜ்டு ஐடென்டிட்டி அப்படின்னு வந்துச்சுனாலே, உங்களோட யூசர் நேமுக்கு உங்களோட பாஸ்வேர்டு குடுத்தா மட்டும் தான் அது வந்து அத்தன்டிகேட் பண்ணும். அண்ட் உங்களோட ஐடிய குடுத்தா மட்டும் தான், உங்க ஐடென்டிட்டிய அத அத்தன்டிகேட் பண்ணிட்டு, அதுக்கான ஆக்சஸ வந்து அத்தரைசேஷனா குடுக்கும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யூசர் நேம் இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் இருக்கு. ஓகே. அந்த பாஸ்வேர்டும், யூசர் நேமும் இல்லாம, அது அந்த அது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? இமெயில் ஐடி மூலியமா தானே யூஸ் பண்ண போறீங்க அந்த பாஸ்வேர்ட. ஸோ அந்த இமெயில் ஐடி ஒண்ணு இருக்கும். ஓகே. அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த இமெயில் ஐடி சொந்தம். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க? அது ஒண்ணு. மேனேஜர்னா ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த குரூப்ப வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு குரூப் ஒண்ணு கிரியேட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த குரூப்ல நம்ம என்ன பாலிசி போடுறோம். ஓகே. ஸோ அந்த பாலிசி தான் உங்களுக்கான ஆக்சஸ் எல்லாமே குடுக்குது அப்படின்னா, அந்த குரூப் தான் வந்து உங்களுக்கு மேனேஜர். ஸோ அதுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது. ஓகேவா? அண்ட் உங்களோட ஃபோன் நம்பர். ஓகே. உங்களோட ஃபோன் நம்பர் எப்படி யூஸ் ஆகும்? அது ஏன் இங்க வந்திருக்கு? யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஓகே. ஸோ உங்க ஃபோன் நம்பர்னா ஒண்ணும் இல்ல. ஏன் அத வந்து ஃபோன் நம்பர்ன்னு குடுத்துருக்காங்கன்னா, உங்களோட எம்எஃப்ஏ. ஓகே. மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஒரு டாமினோஸ்ல ஒரு பீட்ஸா ஆர்டர் பண்றீங்க. ஓகேவா? ஸோ எது மூலியமா நீங்க பண்றீங்க? டாமினோஸ் ஆப் மூலியமா பண்றீங்க. ஸோ அந்த டாமினோஸ் ஆப் வந்து எது மூலியமா நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க? ஓகே. உள்ள போம்போதே உங்களோட ஃபோன் நம்பர் தான் கேட்கும் அது. ஓகேவா? உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான பாஸ்வேர்ட கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் நேம் குடுங்க. ஸோ வந்து உங்களோட அட்ரஸ வந்து நீங்க மேப் பண்ணுங்க. அப்படின்னு எல்லாமே வந்து அதில லைனா வரும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நாட் ஒன்லி ஃபார் பீட்ஸா. ஸோ வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ரேப்பிடோ, ஓகே. ஸோ எந்த ஒரு ஓலா, ஸோ இந்த மாரி அ ஆப்ஷன்ஸ் நீங்க போறீங்க அண்ட் அதுக்கான இது வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி இருக்கிற இடத்துல, அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா ஊர்லயும், எல்லா நாட்டிலயும் இருக்குது. கரெக்ட்டா? ஸோ அந்த மாரி சர்வீசஸ். அப்போ கம்ப்ளீட்டா எல்லாரோட நேம்ஸையும் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ணாது. பட் ஆனா, எல்லாருக்கும் வந்து ஃபோன் நம்பர் வேற வேற. கான்செப்ட் என்னன்னா, ஆக்டிவ் டைரக்டரியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நான் சொன்ன மாரி ஒரு நேம் இருந்துச்சு அப்படின்னா, அதே மாரி இருக்கிற இன்னொரு நேம நம்மளால அதுல கிரியேட் பண்ணவே முடியாது. அப்பதான் உங்களோட ஐடென்டிட்டி வந்து செப்பரேட்டா தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இங்க வந்து உங்களோட ஃபோன் நம்பர எல்லா ஆப்புமே வந்து யூஸ் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா, ஒரே ஃபோன் நம்பர் 2 பேருக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. உலகத்திலேயே சரி. இல்ல நான் வந்து ஜியோல வச்சிருக்கேன். ஏர்டெல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற பிராண்ட் தானே. ஸோ ஏர்டெல்ல வந்து இதே நம்பர் இருக்கலாம்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அப்படி இருக்காது. ஸோ எந்த டிஃபரெண்ட் பிராண்டா இருந்தாலும் சரி, ஃபோன் நம்பர்ன்றது ஒருத்தருக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அந்த நம்பர் வேற யாருகிட்டயுமே இருக்காது. ஸோ அதனால தான் மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த ஃபோன் நம்பர யூஸ் பண்ணி ஒரு எம்எஃப்ஏ வந்து அத்தென்டிகேட் வந்து பண்ண வைப்பாங்க. அண்ட் அந்த ஃபோன் நம்பர் நீங்க எங்க வந்து மேப் பண்றீங்களோ, அது வந்து உங்க யூசர் நேமுக்கு பதிலாவே ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபிய நீங்க அதுல போட்டா தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் உள்ள எடுத்துட்டு போகும். ஓகே. அதே மாரி நீங்க வந்து ஓலால நீங்க வந்து ஒரு கேப் புக் பண்றீங்க, ஒரு ஆட்டோ புக் பண்றீங்க அப்டின்னா, ஸோ வந்தவுனே டிரைவர்னா கேட்பாங்க, ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உன் பேரு நீ வேணா மாத்தி கூட சொல்லிக்கலாம். ஓகே. இன்கேஸ் பக்கத்துல யாராவது பேசுறாங்க அப்டின்னா, ஓகேப்பா நான் தான்ப்பா யோகராஜ். என்ன வந்து இங்கருந்து ஏத்திட்டு போயிடுங்க அப்டின்னு சொல்ட்டு, அவங்களுக்கு ஒரு 10 அடி முன்னாடி நின்னு அந்த ஆட்டோவ ஸ்டாப் பண்ணி, நீங்க வந்து அந்த ஆட்டோல ஏறி கூட போலாம். கரெக்ட்டா? ஆனா அது கிடையாது கான்செப்ட். ஓகே. ஸோ அவங்கள பொறுத்தவரைக்கும் ட்ரஸ்ட் இருக்கணும். ஓகே. நம்பிக்கையா வந்து இவங்க தான் மெம்பர் அப்டின்னு தெரியணும் அப்டின்னா, அவங்க ஆப்லருந்து ஒரு ஒரு அத்தென்டிகேஷன் வரும். ஓகே. ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ உங்களோட மொபைல் நம்பர நீங்க குடுத்தீங்க அப்டின்னா, ஓகே. இவரு தான் வந்து அந்த பெர்சன் யாரு புக் பண்ணியிருக்காங்களோ, அந்த பெர்சன். ஏன் அப்டின்னா, நீங்க குடுக்குற ஓடிபிய அவரோட ஆப்ல அவரு போடும்போது, ஓகே. இந்த நம்பருக்கு நான் அனுப்பிச்ச ஓடிபி இதுதான் அப்டின்னு சொல்லிட்டு, உங்களது வந்து கிரீன் ஆயி அக்செப்ட் குடுத்துட்டு உள்ள போயிடுவான். ஸோ அந்த அப்ளிகேஷன்ல டிக் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க வந்து பிஐஎம். ஓகே. என்ன சொல்லியிருந்தேன்? பிரிவிலேஜ்டு ஐடென்டிட்டி மேனேஜ். பிஐஎம்ல வந்து அத்தென்டிகேஷன் சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம்.
ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளிகேஷன் உள்ள போயிடும். ஸோ அங்கே போயிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த லைன்ல வந்து யூசர் அக்கௌண்ட் ரேஞ்சில் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மதிப்புல இருக்கு இங்க. அண்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாகின் பெர்மிஷன். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் சார். அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணும்போது நீங்க என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஒரு ஒரு இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ்னா என்னென்ன வரும்? டீம்ஸ் வரும். ஓகே, மெயினா. அண்ட் வந்து அவுட்லுக் இருக்கும். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா வேர்டு இருக்கும். ஓகேவா, அப்புறம் எக்ஸல் இருக்கும். ஸோ வந்து ஷேர் பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ வந்து பவர் ஆப்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சூட்குள்ள இருக்கும். ஓகே, எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ அந்த எம்எஸ் ஆஃபீஸ்க்கு இத்தனை டூல்ஸ் இருக்கு இல்லையா? ஆனால் ஒரே ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணுவீங்க. என்ன ஐடி அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி. ஓகே, உங்களுக்குன்னு கொடுத்துருக்க இமெயில் ஐடி. ஸோ உங்களோட இமெயில் ஐடி லாகின் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையுமே அது வந்து லாகின் ஆயிடும். உங்களோட எக்ஸல் ஓகே அப்படின்ற அப்ளிகேஷன் உள்ள நீங்க வந்து இப்போ கொடுக்குறீங்க. ஓகே, இங்க வந்து அந்த இது இருக்காது. நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், இங்கேயே உங்களுக்கு வந்து அதை போட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ எஸ்எஸ்ஓனா யாருக்காவது இந்த ஐடியா இருக்கா? ஆக்சுவலா இப்போ இவர் கேட்டது வந்து நல்ல கேள்வி. அதனால நான் இந்த இடத்துக்கு வரேன். ஓகே, எது கத்துக்கினாலுமே சரி கரெக்டா வந்து நீங்க ஒரு ஃப்ளோவா ஃபுல் ஃபிளெட்ஜ்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இமேஜ்ல இருக்கிறதும் வந்து ஓகே, சிம்பிளா ஒரு இமேஜ் மட்டும் பாருங்க. ஏன்னா நிறைய இருக்கும். ஆனா எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ இதுல நிறைய இமேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? ஓகே, இது வரைக்கும் நீங்க வந்து பார்த்தா போதும். நிறைய டூல்ஸ் இருக்கு. இதுல பாதி டூல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நேம்ஸ் கூட இன்னும் வந்து கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ பினா பவர் பாயிண்ட், டபிள்யூனா வேர்டு, ஓகே, எக்ஸ்னா வந்து எக்ஸல், என்னா வந்து ஒன் நோட், எஸ்னா ஷேர் பாயிண்ட். சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்லுக். இதுதான் நம்மளோட மெயில் பாக்ஸ். சாரி, பவர் பாயிண்ட்ல பவர் ஆப்ஸ். ஓகே, இது வந்து டீம்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கைப். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா யாபர்னு சொல்லுவோம். ஓகே, அது ஒரு சேட் ஆப் மாதிரி தான். டீம் ஸ்கைப்புக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா யாபர். ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளவு ஆப்ஸ் இருக்கு இல்லையா? இவ்வளவு ஆப்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இமெயில் ஐடி தான் போட போறீங்க. அந்த ஒரு இமெயில் ஐடி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜ் இருக்கு இல்லையா? அதுக்காக நீங்க வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுவீங்க. போட்டோடனே உங்களோட ஐடிக்கு வந்து என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஓகே, நீங்க வந்து பாஸ்வேர்டு கொடுப்பீங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சிங்கிள் சைன் ஆன் கேட்கும். ஓகே, சிங்கிள் சைன் ஆன்னா வந்து மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கேட்கும். ஓகே, அது எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு ஓடிபி வந்து உங்களுக்கு வருது அண்ட் அதை வந்து நீங்க கொடுத்து சக்சஸ்ஃபுல்லா லாகின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ட்ரஸ்ட் என்ன அப்படின்னா இந்த யூசருக்கு ஆக்சஸ் இருக்கு, லைசன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் போய் ஒண்ணுத்துக்கும் அந்த ஓடிபி போட்டு ஒரு வாட்டியும் லாகின் பண்ணும்போதெல்லாம் பண்ணினே இருக்க தேவையில்ல. ஒன்ஸ் ஒன் டைம் போட்டீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் குரோம்ல இருக்கேன். ஓகே, மைக்ரோசாஃப்ட்டை விட்டுருங்க. ஓகே, மைக்ரோசாஃப்ட்ல என்ன கான்செப்டோ அதே தான் கூகுள்லயும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிமெயில் இருக்கு. ஸோ இந்த குரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லையா? குரோம் ப்ரௌசரை வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், சைன்இன் பண்ணிருக்கேன். சைன்இன் பண்ணது என்னன்னா என்னோட ஐடியில வந்து நான் வந்து சைன்இன் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த இமெயில் ஐடியில நான் வந்து சைன்இன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஐடி தான் இந்த குரோம் ப்ரௌசர்ல கம்ப்ளீட்டா வந்து இப்போ சைன்இன் ஆயிருக்க ஒரு நேம். மைக்ரோசாஃப்ட்ல எப்படி அப்ளிகேஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி கூகுள் குரோம்ல இந்த 9 டாட்ஸ் இருக்கு தெரியுதுங்களா? ஓகே, இந்த 9 டாட்ஸை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உங்களுக்கு கூகுளோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். இது கூகுள் டிரைவ், இது வந்து ஜிமெயில். உங்களுக்கு எங்க அவுட்லுக் இருக்கு அந்த மைக்ரோசாஃப்ட்ல, அந்த மாதிரி இங்க வந்து அவுட்லுக்கு பதிலா ஜிமெயில். ஒன் டிரைவ் இருக்கும் எங்க எம்எஸ் ஆஃபீஸ்ல. கூகுள் சூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜி டிரைவ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜி சூட்டோடது. இப்போ நான் வந்து என்னோட ஐடி தானே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஐடி யூஸ் பண்ணி இது வந்து வெப், ஓகேவா? ஸோ வெப்ல வந்து நான் ஜஸ்ட் வந்து இப்போ என்ன பண்றேன்னா ஒரு நோட் புக் ஓப்பன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கூகுள் நோட் புக்னு எனக்கு வந்து என்ன ஆகுது, அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நோட் புக் கிரியேட் பண்ண போகுது. ஓகே, நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் உள்ள வந்துட்டேன். ஓகேவா, நான் என்ன பண்ணேன், கூகுள்ல போயிட்டு சர்ச்லாம் பண்ணல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஆப் உள்ளே வரேன். நான் இங்க அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணோடனே இன்டர்நெட் போயிட்டு
கூகுள் குரோம்ல எனக்கு அடிஷ்னலா ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி அந்த டேப்ல இந்த நோட் புக் அப்ளிகேஷனை வெப் அப்ளிகேஷனா எடுத்துன்னு வந்துச்சு. ஓகே, நான் என்ன பண்றேன், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ அடிஷ்னல் டேப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஓப்பன் பண்றேன். பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஜெமினை எடுத்துட்டு வரேன். ஜெமினைன்னு நான் கிளிக் பண்ணனா அந்த அப்ளிகேஷனை இன்டர்நெட்ல குரோம்ல அதுவே எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போயிட்டு இங்க என்ன சொல்லியிருக்கு பாத்தீங்களா, ஆஸ்க் எனிவே ஸ்ரீலேகா கருணாகரன். ஓகே, ஸ்ரீலேகா கருணாகரன்னா அந்த ஐடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லேப்டாப்பு. ஓகே, அவங்களோட ஐடி தான் இருக்கும். ஸோ அந்த ஐடியில நான் வந்து லாகின் பண்ணியிருக்கிறதால டைரக்டா என்னோட கூகுள் ஜெமினை அப்ளிகேஷன் வந்து இங்க எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா, நான் இந்த கூகுள் குரோம் அப்ளிகேஷனை வந்து என்னோட ஐடி மூலியமா நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, லாகின் பண்ணியிருக்கேன், சைன்இன் பண்ணியிருக்கேன். ஓகே, சைன்இன் பண்ணவே நான் இதுல எந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணாலும் அந்த ஐடியோட ஆக்சஸ் எந்த லெவல்ல இருக்குமோ அந்த லெவல்ல எல்லாமே அத்தன்டிகேஷன் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா என்னோட ஐடியோட பாஸ்வேர்டை தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கான ஓடிபி எனக்கு வரும். கன்ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க தான் வந்து லாகின் பண்றீங்களான்னு எனக்கு கேட்கும். ஆமான்னு நான் அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட லாகின்ஸ் எல்லாமே வந்து சிங்கிள் சைன் ஆன் ஆயிடும். புரியுதுங்களா? நான் ஒன்று ஒன்றா இப்போ வந்து ஜெமினை ஓப்பன் பண்ணும்போது ஸ்ரீலேகா கருணாகரன் @gmail.com, திரும்ப அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, திரும்ப அதுக்கு ஒரு ஓடிபி, இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனுக்கும் குத்துன்னு இருக்க மாட்டேன். கூகுள் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே யூசர் நேம், ஒரே ஐடி, ஒரே பாஸ்வேர்டு போட்டேன் அப்படின்னா அத்தன்டிகேட் ஆயிடுச்சா, அத்தன்டிகேட் ஆனோடனே எம்எஃப்ஏ எனக்கு வந்து ட்ரிகர் ஆகும். எம்எஃப்ஏ நீங்க வந்து மல்டிபிள் மெத்தட்ஸ்ல வச்சுக்கலாம். நீங்க வந்து பார்கோட ஸ்கேன் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட அத்தன்டிகேஷன் நம்பர், அத்தன்டிகேஷன் ஆப்னு ஒன்று இருக்கு கரெக்டா? மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிகேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஓகே, கூகுள் அத்தன்டிகேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஃபோன்ல ஏற்றி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க ஃபோன் நம்பரும் உங்களோட ஐடியை மட்டும் அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். ஸோ அதுல என்ன கோடு காமிக்குதோ அந்த கோடை நீங்க போட்டா கூட போதும். அப்படி இல்லைன்னா அதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். சூஸ் டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஸ் டிஃப்ரெண்ட் வேல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புவோம், அதை நீங்க போடுறீங்களா, இல்லைன்னா உங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் பண்ணுவோம், அந்த காலை நீங்க அட்டன் பண்ணா போதும், அப்ரூவ் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ வந்து ஃபோன் நம்பர் எதுக்கு மோஸ்டா யூஸ் ஆகுதுன்னு இப்போ புரிஞ்சிருச்சா? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி, அடிஷ்னலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சிங்கிள் சைன் ஆன் எஸ்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம். எஸ்எஸ்ஓனா ஒன்றும் இல்லை, உங்களோட ஒரு பிராண்டோட ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, நிறைய மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்ல, இப்போ சொன்னேனே. ஸோ மைக்ரோசாஃப்ட்ல என்னென்ன இருக்கும்னு சொன்னேன், அவுட்லுக் இருக்கும், டீம்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் நோட் இருக்கும். ஓகே, எக்ஸல் இருக்கும், ஷேர் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு குரூப் பண்ணி ஒரு சூட்டா இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒரு டைம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு சிங்க் ஆகுது இல்லையா, எல்லா அப்ளிகேஷனுக்கும் சிங்க் ஆயிடும். ஸோ சிங்க் ஆகி எல்லாமே வந்து சிங்கிள் சைன் ஆனா மாறிடும். ஸோ ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணா போதும், அது வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸ்க்குமே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலும் டேரக்டா உங்களோட ஐடியிலேயே அது ஓப்பன் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து எஸ்எஸ்ஓ. கேட்பாங்க இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு இன்டர்வியூல கேட்குறாங்க அப்படின்னா கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் எஸ்எஸ்ஓ அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்எஸ்ஓனா ஒண்ணுமே கிடையாது, அது வந்து ஒரு சிங்கிள் சைன் ஆன். ஸோ அந்த சிங்கிள் சைன் ஆன் ஏன் அப்படி சொல்றோம் and எதுக்காக அதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு சூட்ல எஸ்யூஐடி சூட். ஓகே, ஒரு ஒரு சூட், ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு அப்ளிகேஷன் சூட் இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் பேக்கேஜ். ஓகே, அது என்ன சொல்லுவோம், ஆஃபீஸ் சூட்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உள்ள நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது ஆஃபீஸ் சூட். ஓகே, அதே மாதிரி கூகுள் குரோம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கூகுளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜி சூட்னு சொல்லுவோம். ஜி சூட்னா என்ன, கூகுள் சூட். ஓகே, ஸோ கூகுள் சூட்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அங்க அவுட்லுக் இருக்குன்னா அவுட்லுக்கு பதிலாக இங்க ஜிமெயில் இருக்கு. மைக்ரோசாஃப்ட்ல வந்து டீம்ஸ் இருக்கு அப்படின்னா டீம்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கும், கூகுள் மீட் அப்படின்னு சொல்லிட்டு ஜி மீட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல எக்ஸல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக நம்மளுக்கு வந்து ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று இருக்கு. ஓகே, ஃபியூச்சரில் மேபி நெக்ஸ்ட் வீக் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டாபிக் எடுக்கும்போது நான் பக்காவாக இதை கவர் பண்ணி உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இமேஜஸோட. ஓகேவா, அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கு. மேபி டேப்லர் காலம் கூட போட்டால் இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். இப்போ லாகின் பெர்மிஷன்ஸ் அடுத்து.
ஓகே. ஸோ லாகின் பெர்மிஷன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஃபோன் நம்பர யூஸ் பண்ணியோ, இல்ல ஒரு ஐடி யூஸ் பண்ணியோ எல்லாமே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐடிய யூஸ் பண்ணீங்கன்னா, எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கும். ஸோ இப்போ எங்க ஆஃபீஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு கீழ வந்து ஒரு 4 பேர் வொர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து L1 கேட்டகரி. ஓகே. அண்ட் L2 கேட்டகரில இருப்பாங்க. ஸோ இப்ப நான் வந்து L3 கேட்டகரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ L1க்கும் L2க்கும் ஒரு குரூப்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றத நாங்க வந்து இப்போ பாலிசியா டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்களால அந்த இடம் வரைக்கும் தான் வர முடியும். ஸோ சர்வர் லெவல், நெட்வொர்க் லெவல் ஓகே, டைரக்ட்டா ஸ்விட்ச் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கான்ஃபிகரேஷன் கன்சோலோட ஆக்சஸ வந்து L1, L2 கையில குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கத்துக்கிறதுக்கோ, ஓகே, ஒரு டெஸ்டிங் பர்ப்பஸ்க்கு நீங்க வந்து படிக்கிறதுக்கோ, ஒரு ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணி கம்ப்ளீட்டா இருக்கிற செட்டப்ல வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியாம நீங்க பண்ணா கூட, அங்க இருக்கிற டோட்டல் 2000 ஆர் 3000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா அந்த குரூப்ல, அந்த 3000 மெம்பர்ஸ்க்கும் அட் அ டைம்ல அப்படியே வந்து அந்த சர்வர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஓகேவா? டிஸ்கனெக்ட் பண்ணிடும் இன் த சென்ஸ் அந்த பெர்மிஷன்ஸ வந்து அப்படியே அப்ராப்ரியேட்டா கட் பண்ணிடும். 2000 யூசர் இருக்காங்க. ஒருத்தருக்கா தான் போகும். அப்படின்னா கூட 2000 பேருக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த மாரிலாம் கிடையாது. இன்கேஸ் ஒரு சின்ன நீங்க வந்து ஜஸ்ட் இப்ப கர்சர் இங்க தான் இருக்கும். ஓகே. இப்படி மூவ் பண்ணினே இருக்கீங்க. தெரியாம ஒரு டெலீட் வர இடத்துல நீங்க வந்து ஜஸ்ட் வந்து தெரியாம கைப்பட்டுச்சு அப்படின்னா கூட, டெலீட் அப்படின்ற ஆப்ஷன தொட்டோனே என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த குரூப்பே டெலீட் ஆவறதுக்கான சான்சஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப்புக்கு ஒரு ஆக்சஸ். ஸோ அந்த ஆக்சஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும். ஸோ L1னா L1 கேட்டகரிக்கு என்னென்ன பண்ணுவீங்க? ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ள போயிட்டு யூசர் மேனேஜ்மென்ட்ல என்னென்ன இருக்குன்றத ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. வியூ பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான லைசென்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அவங்களுக்கான லைசென்ஸ் வந்து நீங்க வந்து குரூப்ல ஆட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அசைன் ஆயிடும். ஸோ இந்த மாரி ஒரு சில பெர்மிஷன்ஸ் மட்டும் தான் வந்து குடுக்குற மாரி ஆக்சஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து லாகின் பெர்மிஷன். ஓகே. உங்களுக்கு அந்த சைட் உள்ள போணும்னு ஒரு பெர்மிஷன் இருக்கு அப்டின்னா, அதாவது அந்த பாலிசிய வந்து அந்த குரூப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம்னா, அந்த பண்ணியிருந்த குரூப்ல உங்களோட யூசர் நேம் இருந்துச்சுன்னா, உங்களால அத பண்ண முடியும். அண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களால யூசர் நேம் கிரியேட் பண்ற வரைக்கும் தான் பண்ண முடியும். ஸோ குடுத்திருக்கிற யூசர் நேம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்தந்த ரோல வந்து அசைன் பண்றதுக்கான பெர்மிஷன்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு பாலிசி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, உங்களால ஒரு யூசர் நேம கிரியேட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஐடிய வந்து என்ன சொல்றது? அ பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். ஓகே. அண்ட் அவங்களுக்கு வந்து லைசென்ஸ் அப்ளை பண்ண முடியும். எல்லாமே பண்ண முடியும். ஓகே. பட் ஆனா அவங்களுக்கான பாலிசிய வந்து நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அந்த பாலிசி டிஃபைன் பண்றதுக்கு யாருக்கு நம்ம அந்த ஆக்சஸ் குடுத்துருக்கோமோ, அவங்களால மட்டும் தான் அந்த பாலிசிய ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ யார் யாருக்கு என்னென்ன வேலை, என்னென்ன ரோல்ன்னு நம்ம பிரிச்சு அந்த குரூப்ல வந்து பாலிசியா குடுத்துட்டோம் அப்படின்னா, அந்தந்த பாலிசிக்கு ஏத்தா மாரி அந்த ரோல்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுபடி தான் எல்லாராலயும் யூஸ் பண்ண முடியும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ வை டூ வி கிரியேட் யூசர் அக்கவுண்ட்ஸ்? ஓகே. ஏன் வந்து ஒரு யூசர் அக்கவுண்ட் கிரியேட் பண்றோம்? ஏன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த யூசருக்கு கண்டிப்பா ஒரு டிஸ்ப்ளே நேம் வேணும். ஸோ ஒரு வீட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 யோகராஜ் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 யோகராஜ் யாருன்றது வந்து எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த வீட்ல இருந்து ஒரு யோகராஜ் வெளிய போறான். ஒரு யோகராஜ் வீட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். யோகராஜ் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஸோ வீட்ல இருக்கான்னு சொல்லுவாங்க. வெளிய போயிருக்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 பேர் இருக்காங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த யூசருக்கு வந்து ஒரு டிஸ்ப்ளே நேம் ஒண்ணு மஸ்ட். ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 யோகராஜுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக 2 பேர் ஓகேவா? கம்ப்யூட்டர் அப்படிதான் அனலைஸ் பண்ணும். ஏன்னா ஒரு நேம் வந்து திரும்பவும் ரிப்பீட் ஆகவே கூடாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஏன் திரும்ப திரும்ப நான் வந்து சொல்றேன் இத்தன வாட்டி அப்படின்னா, நான் சொல்லும்போது தான் உங்களுக்கு அது அப்சர்வ் ஆகும். ஓகே. நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த ஒரு 4 வாட்டி சொல்றேன், 5 வாட்டி சொல்றேன் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம் அப்படின்னு அர்த்தம். அது நீங்களே வந்து ஏன் இவன் 5 வாட்டி சொல்றான்னு நெனைக்காம, ஜஸ்ட் என்ன பண்ணிடுங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பா இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த மாரி கேட்பாங்க. ஓகே. எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாரி என்கிட்ட வந்து 2 யூசர் இருக்காங்க. 2 யூசருக்கும் சேம் யூசர் நேமு. ஸோ இந்த 2 யூசர் நேமையும் என்னால வந்து அ ஆக்டிவ் டைரக்டரில இல்லன்னா வந்து ஐடியா வந்து கிரியேட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கண்டிப்பா பண்ண முடியும். ஆனா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த வேர்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கணும். ஓகே. ஸோ என்னோட ஃபுல் நேம் வந்து யோகராஜ் பாண்டியன். ஸோ உங்ககிட்ட வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. அதான் 2 யூசர் இருப்பாங்க. 2 பேர நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, என்னோட லாஸ்ட் நேம் வந்து 2 பேருக்கும் சேமா இருக்காது. ஓகே. ஸோ யோகராஜ் பாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா,
யோகராஜ் முருகவேல், யோகராஜ் பரத். ஓகே. அந்த மாதிரி வந்து 2 நேம் இருக்கும். ஓகே. இல்ல அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, யோகராஜ் டாட் பி அண்ட் யோகராஜ் டாட் பாண்டியன் 2 பேரா வைக்கலாம். ஓகே. அதாவது லாஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் நேம் கம்ப்ளீட்டா. ஓகே. ஸோ இந்த மாதிரி 2 நேம் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஏடி வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கும். இல்ல நான் 2 பேருக்கும் வந்து ஒரே பேர் தான் வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கிரியேட் ஆயிடும். செகண்ட் நேம் கிரியேட் பண்ணும்போது அது வந்து எரர் அடிக்கும். ஓகே. என்ன எரர் அடிக்கும்னா, ஆல்ரெடி இந்த யூசர் நேம் வந்து உள்ள எக்ஸிஸ்ட், உள்ள ஒருத்தர் இருக்காரு. ஸோ இதே நேம்ல என்னால கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு அதுவே சொல்லிடும். ஸோ அப்ப நீங்க என்ன சொல்லணும் ஆன்சர்? பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகே. என்ன எரர் வரும்? ஆல்ரெடி ஒரு யூசர் வந்து உள்ள எக்ஸிஸ்ட், அதனால இதே ஐடியா திரும்பவும் எங்களால கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எரர் வந்துடும். ஸோ கண்டிப்பா சேம் யூசர் நேம்ல 2 ஐடி நம்மளால கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகே. இதுதான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூசர் அக்கௌண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ ஒரு யூசர் அக்கௌண்ட் லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ ஒரு L1 இன்ஜினியரா நீங்க உள்ள போறீங்க. அண்ட் உள்ள போகும்போது இதுதான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்கே. ஓகே. என்ன டாஸ்க் கொடுப்பாங்க? ஓகே. ஆஸ் L1 இன்ஜினியரா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா ஒரு ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் ரோல்ல. ஓகே. ஸோ வந்து ஒரு யூசர் வந்து உள்ள புதுசா வராங்க ஒரு கம்பெனிக்கு. ஓகே. நீங்களாம் ஆக்சுவலா ஃப்ரெஷரா தான் போவீங்க. ஸோ நீங்க போறது டைரக்டா ஐடி டீமுக்கே போறதால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து எந்த ஒரு இம்பாக்ட் இதுவுமே இருக்காது. இதுவே நீங்க வேற ஏதாவது ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதுக்கான ஈட்டை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே. பட் ஐடினா அந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க எது வேணாலும் உங்களுக்கு ஆக்சஸ் வேணும் அப்படின்னா பக்கத்துல யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் அந்த ஆக்சஸ் இருக்கும். எனக்கு ஏன் இது வேலை செய்ய மாட்டேது, எனக்கு இந்த ஆக்சஸ் இல்லப்பா, இதை கொஞ்சம் குடுத்துருங்க அப்படின்னா குடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகே. இதுவே வெளியே வேற டீம்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி அந்த டிக்கெட்டை வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு நம்மளே அசைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அசைன் பண்ண L1 சப்போர்ட் இன்ஜினியர் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணணும். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். ஓகே. அதுக்கப்புறமா எங்க அந்த பெர்மிஷன் கிடைக்கும்ன்றதுக்கு அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பண்ணணும். பட் ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ நம்மளுக்கு என்ன ஆக்சஸ் வேணுமோ நம்மளுக்கு வந்துடும். அண்ட் இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். Okay? ஏன்னா அதுக்கான ரோல்ஸ் உங்களுக்கு அசைன் ஆயிருக்கும். ஸோ அதனால பெருசா வந்து இந்த மாதிரி ஆக்சஸ் விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஃப்ரீயா நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானதை யூஸ் பண்ணின்னு பக்காவா இருக்கலாம் உள்ள. ஸோ அது ஒன்று. இப்போ வந்து நியூ கான்செப்ட் பார்ப்போம். ஓகே. ஒரு எம்ப்ளாயி வந்து உள்ள வராங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் பண்ணுவீங்க. ஓகே. ஒரு எம்ப்ளாயி வராங்க அப்படின்னா HR டீம் கிட்ட இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்களேன். ஓகே. இமெயில்ல என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி யோகராஜ்னு ஒரு யூசரு நாளான்னைக்கு வந்து ஜாயின் பண்ண போறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஐடி வந்து கிரியேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஓகே. ஸோ ஐடி கிரியேட் பண்ணிடுங்கன்னு சொல்றது மட்டும்தான் அவங்க ஒர்க். ஸோ அந்த ஐடி வந்து என்ன யூசர் நேம்ல வரும், அவங்களோட கம்ப்ளீட் நேம் என்னன்ற டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அவரோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா யோகராஜ் டாட் பாண்டியன் அண்ட் அவரோட எம்ப்ளாயி ஐடி இதுதான் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஏடி உள்ள போயிட்டு ஓகே அந்த யூசரை வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். எங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஏடியில தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ நம்மளோட டொமைன் எதுல இருக்கு? ஏடியில. ஓகே. ஸோ ஏடி உள்ள போனோடனே abc.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் காமிச்சோம் இல்லையா நேத்து, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டொமைன் வந்து இருக்கும். ஸோ அந்த டொமைன்ல தான் நீங்க வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ எல்லா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூசர்ஸ் குரூப்ஸ்ன்னு 2 இருக்கும். ஓகே. ஸோ யூசர்ஸ்ல போயிட்டு நியூ யூசர் கொடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? யூசரை வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த யூசரை வந்து எங்க வச்சு கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ நீங்க டைரக்டா ஓயூ அந்த டொமைன்லயே வச்சு கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த டொமைனுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓயூவா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஒரு ஒரு குரூப்ல ஒரு ஒரு ஆக்சஸ் கொடுத்துருப்பீங்க. கரெக்டா? ஸோ அந்த ஆக்சஸ் கொடுத்துருக்கிற ஓயூ உள்ளே போயிட்டு நீங்க டைரக்டா அந்த யூசர் நேமை கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த குரூப்ல என்ன ஆக்சஸ் இருக்கோ அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கிரியேட் யூசர். எம்ப்ளாயி வராரு, இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துச்சு. ஸோ கிரியேட் யூசர். ஓகே. யூசர் கிரியேட் பண்ணீங்க. யூசர் கிரியேட் பண்ணும்போதே கீழே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பு அந்த ஐடிக்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுக்க போறீங்கன்னு உங்களுக்கு கேட்கும். ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம்? காமனா ஒரு பாஸ்வேர்டு. இப்போ என் ஆஃபீஸ் பேர் வந்து abc.comனு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? abc@123 abc@321 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் பாஸ்வேர்டு வச்சிருப்பேன். ஓகே. அதை போட்டு கொடுத்துருவேன். இப்போ யூசர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது அது என்ன கேட்கும்னா யூசர் வந்து நீங்க உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லும். அப்ப யூசர் வந்து அந்த பாஸ்வேர்டை மாத்திக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் அதுக்கான பாஸ்வேர்டு வந்து அசைன் பண்ணுவோம். ஓகே. கிரியேட் பண்ணும்போதே பாஸ்வேர்டை அசைன் பண்ணுங்கன்னு சொல்லும். நீங்க அதுக்கான காமன் பாஸ்வேர்டை கொடுத்துருவீங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த யூசர் நேம் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு குரூப் உள்ள ஆட் பண்ண போறீங்க. ஓகே. குரூப்னா ஒன்றும் கிடையாது.
அந்த டாட் காம் சொல்லிட்டு ஒரு டொமைன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கீழேயே இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டொமைனோட குரூப்ஸ் தான். ஸோ அந்த குரூப்ல ஒரு குரூப்புக்கும் ஒரு டிஃபரெண்ட் ஃபோல்டர் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஐடி, ஹெச்ஆரு, அட்மின்னு, ஸோ இந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ஏதாவது ஒரு டீம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குரூப் இருக்கும். அது உள்ள பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த பீப்புள தூக்கின்னு போயிட்டு அது உள்ள நீங்க போடணும். ஸோ இப்போ யோகராஜ் பாண்டியன் ஜாயின் பண்ணிட்டாரு. ஐடி குடுத்துட்டீங்க, பாஸ்வேர்டு குடுத்துட்டீங்க. ஸோ இப்போ அவர் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண வராரு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஆர் டீம்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஓயூல ஹெச்ஆர் ஓயூ எங்க இருக்குன்னு பார்ப்பீங்க. ஓயூனா ஆர்கனைசேஷனல் யூனிட். ஸோ இந்த ஓயூல போடணும் அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் யூனிட் அந்த ஃபோல்டர் உள்ள போயிட்டு அந்த யூசர் நேம் வந்து ஆட் பண்ணிடுவீங்க. ஆட்னா வந்து அந்த கான்செப்ட்ல எப்படி நம்மளோட சர்வர்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஓகே. இப்போ எப்படி உங்களோட கேலரி உள்ள போவீங்கன்னா ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, ஃபோட்டோஸ் என்ன சொல்லும்னா, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அந்த 3 டாட்ஸ கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து சென்ட் கேட்கும், ஷேர் கேட்கும். ஒரு மாரி ஷேர் கேட்கும் இல்லையா? அது கீழயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அது என்ன கேட்கும்? உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஆல்பம்ஸோட நேம்லாம் எடுத்துன்னு வரும். அது இல்லாம புது ஆல்பமா போடணும் அப்படின்னா, நியூ ஆல்பமா போடப் போறீங்களா? அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதே மாரி உங்க யூசர் நேம கிளிக் பண்ணிட்டு, ரைட் கிளிக் பண்ணி 3 ஆப்ஷன் நீங்க வந்து அதுல குடுத்தீங்க அப்படின்னா, எந்த ஓயூக்கு மூவ் பண்ண போறீங்கன்னு அதுல காட்டும். ஓகே. அந்த ஓயூவ நீங்க செலக்ட் பண்ணிட்டு குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு மூவ் ஆயிடும். அதாவது அந்த குரூப்ல நம்ம அசைன் பண்ண மாரி கணக்கு. ஓகே. அது உள்ள போயிடும். அந்த யூசர் குரூப் உள்ள. ஓகே. அதுதான் வந்து ஆட் டூ குரூப்ஸ். அடுத்து வந்து எம்ப்ளாயி யூசர்ஸ் அக்கவுண்ட். ஓகே. ஒண்ணும் இல்ல. அந்த அக்கவுண்ட்ட வந்து அவர் யூஸ் பண்றாரு. அப்படி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட் ரீசெட். பாஸ்வேர்ட் ரீசெட்னா என்ன? இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு டெம்பரரி பாஸ்வேர்ட் குடுப்போம். காமன் பாஸ்வேர்டு. அத வந்து அவங்க மாத்திக்கலாம். இன்கேஸ் அவங்க மாத்தி பாலிசி படி ஒரு 90 டேஸ்ல அந்த பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பைர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ்பைர் ஆன பாஸ்வேர்ட அவங்களால ரீசெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள எந்தெந்த குரூப்புக்குலாம் அசைன் பண்ணியிருக்கோமோ, அந்த குரூப்புக்கு அந்த மாரி அவங்களே ரீசெட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் ஆயிடுச்சு. அதான் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கிட்ட தான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட தான் வரணும். என்னால வந்து லாகின் பண்ண முடியலங்க. எக்ஸ்பைர் ஆயிடுச்சு. எனக்கு வேற பாஸ்வேர்ட் மாத்தி குடுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஓகே. அப்ப நீங்க தான் வந்து மாத்தி குடுப்பீங்க. இன்கேஸ் அவங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்களே வந்து மாத்திக்கலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லாக். இப்போ நான் பாஸ்வேர்ட்லாம் கரெக்ட்டா தான் போடுறேன். அத்தென்டிகேட் ஆகுது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு உள்ளேயே போல. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் 3 டைம்ஸ் நான் வந்து தப்பா போட்டிருப்பேன். ஸோ அது வந்து லாக் ஆயிட்டு இருக்கும். ஸோ லாக் ஆகுறது வேற, பாஸ்வேர்டு மறந்துடுறது வேற. ஸோ மறந்துட்டு இல்ல வந்து தப்பா போட்டு ஒரு 3 வாட்டி லாக் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப்ல வந்து கேப்ஸ் லாக்ன்னு ஒரு லாக் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ கேப்ஸ் லாக்க கிளிக் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் நடக்கும்? எல்லா வேர்டிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ஸ்ல வர ஆரம்பிச்சுரும். இப்ப நான் பாஸ்வேர்டு வந்து abc@123 அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ அந்த ஏபிசி இருக்கு இல்லையா? அந்த ஏபிசிய வந்து நான் என்ன பண்றேன், அ ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் நான் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த கேப் லாக்ஸ் வந்து எப்படியோ தெரியாம என் கைப்பட்டு அது ஆன் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், abc@123 போடுறேன். என்டர் குடுக்குறேன். உள்ள போல. ஏன்னா நம்ம பாஸ்வேர்ட் போடும்போது, பாஸ்வேர்ட் வந்து தெரியாது. டாட்டா வரும். ஸோ நீங்க வந்து அந்த ஐ சிம்பல குடுத்தா தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ எப்பவுமே என்ன பண்ணணும், ஒரு கம்பெனில இல்ல ஒரு இடத்துல புது இடத்துல நீங்க போய் பாஸ்வேர்ட் போடுறீங்க அப்படின்னா, போடும்போதே வந்து abc@123 அப்படின்னு போடும்போதே அங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்டா அந்த புல்லட் டிராப்லெட்ஸ் மாதிரி ஒரு பக்கத்துலயே ஐ சிம்பிள் இருக்கும். பாஸ்வேர்டை நீங்க பார்த்தே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வாட்டி நீங்க பாஸ்வேர்டை போட்டோடனே அது வந்து இல்ல உங்க பாஸ்வேர்ட் தப்பு, யுவர் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், 2வது வாட்டி பாஸ்வேர்ட் போடும்போது நீங்க என்னதான் ஃபோகஸ்டா கரெக்டா போட்டாலும் சரி, தப்பா போட்டாலும் சரி, அந்த அந்த ஐகான வந்து நீங்க எனேபிள் பண்ணிருக்கீங்களா? செகண்ட் டைம் பாஸ்வேர்ட் போடும்போது கரெக்டா பார்த்து உங்களோட பாஸ்வேர்ட் தான் போடுறீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க போடணும். ஏன் இந்த ரீசன் அப்படின்னா, 3 வாட்டி போட்டு தப்பா போட்டு லாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி டீம ரீச் பண்ணி தான் நீங்க அன்லாக் பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கான ஆக்சஸ் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, L1 சப்போர்ட்ல யார் வந்து உள்ள இன்ஜினியர் ரோல்ல இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ அவங்களால மட்டும் தான் அந்த 5000 பேரு, 10,000 பேர் அந்த ஆஃபீஸ்ல வேலை செய்றாங்க அப்படின்னா, அந்த 10,000 பேருக்கும் பாஸ்வேர்ட ரீசெட் பண்ணி குடுக்கறதுக்கான ஆப்ஷன் அவங்க ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ அன்பிளாக் அந்த லாக் ஆயிருந்தது அப்படின்னா, அத வந்து அன்லாக் பண்றதுக்கான ஆக்சஸ அன்லாக் பண்றீங்க. ஸோ இப்போ
டிசேபிள். ஓகே. இதுக்கு அடுத்து டிசேபிள். என்ன டிசேபிள்? ஐடியே டிசேபிள் பண்ணணும். எப்போ பண்ணுவீங்க? ஒரு எம்ப்ளாயி வந்து கான்ட்ராக்ட் பீரியட்ல உள்ள வரான். ஓகே. ஒரு ஒரு 2 வருஷம் வந்து கான்ட்ராக்ட்ல இருப்பான். 2 வருஷம் கழிச்சு அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா அவன் வந்து கம்பெனி விட்டு போயிடுவான். இதான் வந்து பாண்டிங் ஆல்ரெடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. இல்லைன்னா திடீர்னு வந்து ஒரு யூசர் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிட்டாரு இங்க ஆஃபீஸ்ல இருந்து அப்படின்னா, அந்த ஐடியை வந்து நீங்க போய் டிசேபிள் பண்ணணும். ஓகேவா? எப்படி பண்ணுவீங்க? ஜஸ்ட் அதே யூசர் குரூப்ல போயிட்டு, ஓகே, அதே நேம் வந்து ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்ட் ரீசெட்டுக்கு ஆப்ஷன் வரும். ஓகே. எப்படி வந்து ஒரு ஓயுக்கு மூவ் பண்றதுக்கு மூவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதே மாதிரி டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க டிசேபிள்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா ஐடி டிசேபிள் ஆயிடும். அவ்வளவுதான். ஓகே. அதுக்கான ஆக்சஸும் உங்களுக்கே இருக்கும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெலீட். ஒரு எம்ப்ளாயி வந்து போயிட்டாங்க, நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டெலீட் ஆன ஐடி அதுல காமிச்சினே தான் இருக்கும். ஓகே. காலத்துக்குமே. இப்போ 2005ல என்னோட கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். அந்த 2005லயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஏடியில ஒரு ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சு. ஏன்னா அதே வருஷமே அவர் வந்து வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. டிசேபிள்லாம் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு 2026, ஓகே, 2026ல நான் போயிட்டு அந்த யூசர் நேம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூசர் நேம் அங்க காட்டும். ஏன் அப்படி காட்டும்? ஏன்னா கம்ப்யூட்டர் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ 2025, அதாவது 2025ல, சாரி 2005, ஓகே, அப்போ நான் கிரியேட் பண்ண ஐடி அப்பயே யூசர் வெளியே போயிட்டாரு அப்படின்னா, இன்னைக்கு 2026 வரைக்கும் ஏன் அந்த ஐடி அங்க இருக்கணும்? ஓகே. அண்ட் அது ஏன் வந்து டெலீட் ஆகாம இருக்கணும்? ஸோ அதை வந்து நான் என்ன பண்றேன், ஒரு யூசர் போயிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்ல அதை வந்து டெலீட் பண்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி டெலீட் கூட கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிடும். இல்ல எங்களுக்கு கண்டிப்பா அந்த ஐடி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஓயூல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செப்பரேட் ஓயூ ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபார் டிசேபிள்டு யூசர்ஸ், அது எக்ஸிட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஐடிஸும் நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றது. இல்ல நீங்க எங்களுக்கு வேணவே வேணாம் அவன் தான் போயிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா டெலீட் கொடுத்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். ஸோ இப்போ மற்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமன் யூசர் மேனேஜ்மெண்ட், ரீசெட் பாஸ்வேர்டு, ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப்ல நீங்க ரெகுலராகவே பண்ணுவீங்க. ஓகே. ஒரு ஐடியை வந்து யூசர் கிரியேட் பண்றது. ஏன் யூசர் கிரியேட் பண்றது அடிக்கடி சொல்றேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 யூசர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 3 டேஸ்ல அடுத்த ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆஃபீஸ்ல நீங்க ரிலீவ் ஆகி வர வரைக்கும் யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணி தான் இருப்பாங்க. ஒரு ஒரு குரூப்ல ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து அவங்க ஒரு ஒரு சிலர் வந்து வெளியே போயினே தான் இருப்பாங்க. ஸோ உள்ள வரும்போது ஐடி கிரியேட் பண்ணுவீங்க, வெளியே போகும்போது டிசேபிள் பண்ணுவீங்க. ஸோ உள்ள வரும்போது ஆக்சஸ் எல்லாருக்கும் கொடுப்பீங்க, வெளியே போகும்போது அந்த ஆக்சஸ் எல்லாமே டிசேபிள் ஆகிடும். ஸோ உள்ள வரும்போது எந்த குரூப்ல அசைன் பண்றீங்களோ வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த குரூப்ல அவர் இருக்கக்கூடாது. ஓகே. அந்த ஐடி தான் டிசேபிள் ஆயிடுச்சு. அதை வந்து டிசேபிள்டு ஓயூ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு ஓயூக்கு நீங்க மாத்தி விட்டுருவீங்க. அதான் மூவ் பண்றீங்க. அண்ட் இன்கேஸ் அவர் வந்து எக்ஸிட் ஆயிட்டு 1 மாசம் 2 மாசம் ஆயிடுச்சு எங்களுக்கு இது ஐடியா வேணாம் அப்படின்னா டெலீட் பண்றோம். இப்படிதான் வந்து ஒரு ஏடி கான்செப்ட் ஒர்க் ஆகும். அண்ட் அதுக்கான பாலிசி நம்ம எங்க என்ரோல் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா சர்வர் மேனேஜ்மெண்ட் பாலிசி, அங்கதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாலிசி எல்லாமே அசைன் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட்.